மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னிலான இயேசு நீதானையா, இம்மட்டும் வந்தவரே இனிமேலும் வருபவரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். இம்மட்டும் வந்தவரே இனிமேலும் வருபவரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையும் என் கர்த்தர் செய்த நன்மையாகும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாகும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, என்னிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நல்ல பாடல். இது அவருக்கு நாம் நன்றி செலுத்துகிற விதமான இந்த பாடல் தான் இருக்குது. எல்லாவற்றிலும் நாம் எப்படி செலுத்தணுமோ முழு மனதோட நாம் அவருக்கு நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்துறது தான் ஸ்தோத்தரிக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்பேன் நான் அப்படின்னா என்ன செலுத்தணும்? நன்றி செலுத்துகிறேன் நான், முழு மனதாய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இன்னொரு பாடல் கூட பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அதில் எக்கோலாம் கம்மி பண்ணிடு. பென்ட்ரைவ், பேக்கில் பென்ட்ரைவ். வாழ்வே நீர்தான் ஐயா. முன்னாடி வந்துக்கோங்க, வாங்க முன்னாடி உட்காருங்க, முன்னாடி உட்காருங்க, இங்கெல்லாம் இடம் இருக்குது. வாங்க ஃப்ரண்ட்டில் உட்காந்துக்குமா, வா வா.
வாழ்வே நீதானையா, 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 வாழ்வே நீதானையா. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனுமானவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே, நீர் போதுமே என் வாழ்விலே, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. மாற்றம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கிருப்பார்கள். நீர் மாற்றம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே, நிற்பதுமே நிலைப்பதுமே, கிருபையினால் தான் வாழ்கின்றேனே, கிருபையினால் தான் வாழ்கின்றேனே, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாருமில்லை. நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாருமில்லை. உன்னதமானவர் மறைவினில் வந்தே, உன்னதமானவர் மறைவினில் வந்தே, நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே, நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீதானையா,
கிருபையை தந்து கிருபையின் மேலே கிருபையை தந்து நீர் மூலமாகாமல் காத்தீரையா, நீர் மூலமாகாமல் காத்தீரையா. வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனுமானவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே, நீர் போதுமே என் வாழ்விலே, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. ஆமென். எல்லாரும் ஒரு விஷயம் கூட வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா. ஆமென். வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே வாழ்வே நீதானையா. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த காலை வேளையிலே, என் வாழ்வே நீர்தான் ஆண்டவரே, என்னுடைய வாழ்வே நீர், நீர் கொடுத்த இந்த வாழ்வு, நீர் தந்திருக்கிற இந்த வாழ்வு ஆண்டவரே, அது உமக்கான வாழ்வு ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, கிருபை உள்ளவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எவ்வளவு தடைகளை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஸ்தோத்திரமே, 10,000. ஆமென். ஆறுதலே, ஆறுயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆறுயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. வருஷத்தை நன்மையினா மூடி சூட்டி மகிழ்ந்தீரே, வருஷத்தை நன்மையினா மூடி சூட்டி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே,
மகிழ்ந்தீரே பாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே ஆறுயிரே ஆறுதலே காப்பவரே ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே கோடி ஸ்தோத்திரமே என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே 1000 ஸ்தோத்திரமே 10000 ஆமே என் முன்னே சென்றீரே பயணத்தை காத்தீரே என் முன்னே சென்றீரே பயணத்தை காத்தீரே மகிமையால் மூடிக்கொண்டீரே எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே மகிமையால் மூடிக்கொண்டீரே எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே ஆறுயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே காப்பவரே ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே கோடி ஸ்தோத்திரமே என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே ஸ்தோத்திரமே 10000 ஸ்தோத்திரமே என் விளக்கை ஏற்றினீரே இருளை அகற்றினீரே என் விளக்கை ஏற்றினீரே என் இருளை அகற்றினீரே எதிரின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிர செய்தீரேன் எதிரின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிர செய்தீரே ஆறுயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே கோடி ஸ்தோத்திரமே என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே அம்மே 10000 ஸ்தோத்திரமே ஆறுயிரே ஆறுயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் எல்லாரும் உற்சாகமாக இந்த காலவேளையிலே ஆமென் வாய்களை திறந்து என் ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே ஆறுயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே ஆறுயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே ஆறுயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே ஆறுயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம்
உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ எங்கள் மேல் கிருபை உள்ளவரே மை துதிக்கிறோம், எங்கள் மேல் இரக்கம் உள்ளவரே மை துதிக்கிறோம், எங்களுடைய ஆயுள் நாட்களை ஆண்டவரை கூட செய்கிறவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களுடைய பலனை கூட்டி தருகிறவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களுடைய ஆயுசு நாட்களை கூட்டி தருகிறவர், எங்களுக்கு வேண்டிய பலனை தருகிறவர், எங்களுக்கு வேண்டிய நிம்மதியும் ஆறுதலையும் தேறுதலையும் தருகிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நானே ஆறுதல் செய்கிற தேவன் என்று சொல்லியிருக்கிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம். உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நாயகனே கண்களில் நிறைந்தவரே கரம் பிடித்தவரே கைவிடா கண்மலையே காவச்சி நாயகனே கண்களில் நிறைந்தவரே கரம் பிடித்தவரே கைவிடா கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். கல்வாரி நாயகனே கண்களில் நிறைந்தவரே கரம் பிடித்தவரே கைவிடா கண்மலையே என்னை எடுத்துக் கொள்ளு ஓடி வந்திடுவே என்னை எடுத்துக் கொள்ளு ஓடி வந்திடுவே அறைக்குள் அழைத்து செல்லு அன்பில் களி கூறுவே அறைக்குள் அழைத்து செல்லு அன்பில் களி கூறுவே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் ஆமென். திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே உற்றுண்ட பரிமளமே உலகெல்லாமும் மனமே ஊற்றுண்ட பரிமளமே உலகெல்லாமும் மனமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமென் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி உமக்கு ஸ்தோத்திரம்
உமக்கே ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி. எங்களை தெரிந்து கொண்டு எங்களை பிரித்து எடுத்து உம்முடைய சமூகத்தில் அமரும்படி உயிருள்ள ஜீவனுள்ள ஜீவாதிபதியின் வார்த்தையை கேட்கும்படி நீர் எங்களை தெரிந்து கொண்டே ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பினாக. உம்முடைய மகத்துவத்துங்களையும் உம்முடைய பிரஸ்தாபத்தையும் உம்முடைய மகிமையையும் உம்முடைய வல்லமையையும் உம்முடைய பராக்கிரமத்தையும் நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளுங்க. எங்கள் மத்தியில் உம்முடைய எழுப்புதல் உண்டாவதாக, ஆவியானுடைய அசைவாடுதல் உண்டாவதாக. முற்றுமுடிய உம்முடைய ஆவினால் நாங்கள் நிறைந்து உமக்கு நன்றி பலிகளையும் துதி பலிகளையும் செலுத்த தேவரீர் கிருபை செய்தல்லுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். நமக்கு அருவும். ஹலோ செக். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலையில் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. அதை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும். அல்லேலூயா. மாறுதல் உண்டாகணும் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, எனக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் இது வளருகிற ஒரு சபை. அல்லேலூயா. இந்த இடம் பற்றி கர்த்தர் பெரிய தரிசனத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னும் போக போக தேவனுடைய காரியங்களையும் தேவனுடைய மகத்துவங்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. ஆமென். பெரிய மாற்றங்கள் இந்த வருஷத்தில் உங்களுக்கு உண்டாக போகுது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இன்னும் நமக்கு நேர்த்தியானவைகளை கொடுப்பாராக. பால் எங்கிச்சோ உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க தெரியலாம். பால் யாங்கிச்சோ அப்படி ஃபுல்லாக வரலன்னா சோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பாலாவது என்ன பண்ணிக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் யார் அப்படின்னா, இந்த உலகத்திலே ரொம்ப அதிகமான விசுவாசிகள் வருகிற இடம் வந்து அவருடைய சபை. சவுத் கொரியாவில், தென் கொரியாவில் ஊழியம் பண்ணிட்டுருக்கிறாரு. அவருக்கு கீழே 70,000 அசிஸ்டன்ட் பாஸ்டருங்க என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. எப்போ நான் சொல்கிறது அப்படின்னா 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு கீழே எத்தனை பாஸ்டருங்க இருக்காங்களாம்? 70,000 பாஸ்டர் இருக்கிறாங்களாம். இப்போ இன்னும் அதிகமாக ஆகியிருக்கும். அவ்வளோ ஜனங்கள் பெருகி இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு பாலிங்கிச்சோ. ஆனால் அவர் ஆரம்பிக்கிற அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா 2 பேர் 3 பேர் தான் என்ன பண்ணுவாங்களாம், வருவாங்களாம். இந்த மாதிரி ஒரு ரூம் எடுத்து என்ன பண்ணுறாரு, அவர் சபை கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணிக்குமா. மைக் ஹலோ செக். ஓகே. அவர் கொஞ்சம் லைட்டாகவே அவர் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி சின்ன ரூம் எடுத்துகிட்டு ஒரு 2 பேர் 3 பேர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, வந்திருப்பாங்களாம். அதுக்கு இவர் நல்லா பிரம்மாண்டமாக என்ன பண்ணுவார், ஒரு அசதியாக எண்ணாமல் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புவாராம். டிப் டாப்பாக பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு டையெல்லாம் கட்டிக்கிட்டு நல்லா என்ன பண்ணுவாராம், நல்லா வருவாராம். ஏன் அவங்க அப்பா அம்மா கேட்பாங்களா, ஏன்பா 2-3 பேர் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க, இதுக்கே நீ என்ன பண்ணிகிட்ருக்கிற, இப்படி பண்ணிகிட்ருக்கியே அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவாராம், 2-3 பேர் நான் பார்க்கல, என் கண்களுக்கு நான் 1000 பேர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது என்ன பண்ணுறேன், பார்க்குறேன். ஒரு 1000 பேர் உட்கார்ந்துருந்தாக்கா நான் எப்படி அந்த ஸ்டேஜில் போய் நிற்பேன். அந்த அந்த அதே அளவுக்கு 2-3 பேர் வந்தாலும் அந்த அந்த எண்ணங்கள் நமக்கு என்ன பண்ணணும், வரணும். நான் இப்போ அப்படி இருந்தால் தான் நான் என் கண்கள் 1000 ஜனங்கள் என்ன பண்ண வருகிறதை பார்க்கிறேன். நான் 2-3 பேர் பிரசங்கம் பண்ணல, 1000-10,000 பேர் வருகிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், பிரசங்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த நினைப்பிலே வந்து நிற்பாராம். பார்த்தா இப்போது லட்சமாக ஜனங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, வந்துகிட்டு இருக்கிறாங்க. நான் கூட ஒரு சில டைமில் அப்படி தான் நினைப்பேன், ஆனால் எதுக்குடா இவங்க என்ன அந்த பைபிள் ஸ்டடி வேறு அப்படின்னா வரும்போது சரி சும்மா அப்படி என்ன பண்ணிடுவோம், போயிட்டு இது பண்ணிடுவோம். ஏன்னா கொஞ்சம் பேர் தான் என்ன பண்ணுவாங்க
வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது தான் இந்த நியூஸை நான் என்ன பண்ணுறேன், படிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆரம்பித்தேன், ஒருத்தரோ 2 பேரோ நாம் கொடுக்கறத கர்த்தருக்கென்று திருப்தியாக கொடுப்போம். 1000 10,000 பெருகிற அளவுக்கு ஜனங்கள் இந்த ஏரியாவில் வருகிறார்கள் என்பதை நினைத்து கொண்டு நாம் செயல்படுவோம். கர்த்தர் அப்படியே நம்முடைய நினைவுகள் ஆக்குவாராக. அல்லேலூயா. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேறு லெவலில் இருப்பீங்க. இனிமேல் வருகிறவர்கள் அவங்களுக்கு உதவி செய்ய முடியாத தேவன் உங்களை பிரதிநிதிகளாக என்ன பண்ணுவார், வைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தூங்கு நிற்கும்போது தான் பகல் கனவு காணாதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கர்த்தர் கொடுக்குற தரிசனம். அல்லேலூயா. தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் எப்படி பண்ண வர்றாங்க, சீர்கெட்டு போவார்களாம். அல்லேலூயா. ஸோ அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணலாம், கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. இப்போ கண்டிப்பாக நான் இங்கேருந்து 7 மணிக்கு இங்கே தான் என்ன பண்ண போகிறேன், ஆரம்பிக்க போகிறேன். ஸோ அந்த கீபோர்டு அங்கே இருக்கும்போது அங்கே ஃப்ரீயாக தான் இருக்கும், சும்மா தான் இருக்கும், யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, வாசிக்கவும் மாட்டாங்க. அப்படின்றதுனால சரி நாமளும் அங்கேயும் அது தனியாக இருக்குது, நானும் எப்படி இருக்கிறேன், தனியாக இருக்கிறேன். நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணால் நமக்கும் என்ன பண்ணோம், அதெல்லாம் மறக்காமல் என்ன பண்ணோம், இருக்கும் பாருங்கள். அந்த டச் என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. அப்படியே விட்டுட்டோம்னாக்கா அப்புறம் எனக்கு அதுக்கு ரொம்ப தூரம் ஆகிடும். அதனால தான் என்ன பண்ணிட்டு வந்தேன், மாற்றலாம் எல்லாமே கொண்டு வந்து இங்கே நமக்கு 10 பேரோ 15 பேரோ 20 பேரோ 25 பேரோ தேவன் இங்கே பெருக செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் தேவனுடைய செய்திக்கு நிறைய கடந்து செல்வோம். இன்றைக்கி மாலையில் ஈவினிங் சர்வீஸ் இருக்காது, ஏன்னா பொங்கல் முன்னிட்டுங்கிறதுனால சில காரியங்கள் நிறைய பேர் இருப்பீங்க. ஒரு சில பேர் ஊருக்கு போகலான்னு கூட என்ன பண்ணியிருப்பீங்க, பிளான் பண்ணியிருப்பீங்க. 3 நாள் எப்படியோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, லீவு கிடச்சிருக்கு, வருஷத்துல ஏதோ தொடர்ந்து வந்திருக்கு. அதனால் ஊருக்கு நம்ம என்ன பண்ணலாம், போகலான்ட்டு இருப்பீங்க. அல்லேலூயா. நீங்கள் ஊருக்கு போனாலும் கர்த்தர் இருக்க மாட்டாரா, அப்புறம் என்ன. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் போகிற இடமெங்கும் அங்கெல்லாம் ஜீவ நதி உண்டாகிறது, நெருப்புகள் உண்டாகிறது. நீங்கள் எங்கே போனாலும் தேவனுடைய வார்த்தை தவிர நீங்கள் வேறு எதுவும் பேச போவது இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை என்பது என்னது, ஆகும், நடக்கும், கர்த்தர் செய்வார் அப்படின்னு தான் போய் என்ன பண்ண போகிறீங்க, சொல்ல போகிறீங்க, பேச போகிறீங்க. அல்லேலூயா. ஆகையால் இன்றைக்கி ஈவினிங் சர்வீஸ் இருக்காது. அதே மாதிரி வருகிற வியாழக்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கும், வந்து கலந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி சண்டே கிளாஸ் வந்து ஈவினிங் 4 to 5 வச்சுருந்தேன் இல்லையா, அது காலையிலே சாப்பிட்டு வந்துட்டிங்கன்னா 10 to 11, 10 to 11 1 மணி நேரம், 10:30 to 11:30 சண்டே கிளாஸ் இருக்குது, வந்து கலந்து கொள்ளுங்கள். பிள்ளைங்கள்லாம் வந்துடுங்க. நல்லா பாட்டு, டான்ஸோட, ஆக்ஷனோட, மனப்பாட வசனங்கள், அப்புறமா ஸ்டோரிஸுங்க எல்லாங்க சொல்லித்தரப்படும். அதனால் பிள்ளைகள் வாங்க. அப்படின்னா ஈவினிங் 4 to 5 அப்படின்னாக்கா நிறைய பேர் வேற எங்கன்னா என்ன பண்ணிடுறாங்க, போயிடறாங்க, நிறைய வேலைகள் இருக்கும் போல் இருக்குது. அதனால் மார்னிங் என்ன பண்ணிடுவோம், போயிட்டு டிஃபன் சாப்பிட்டு 10:30 மணிக்கு வந்தாங்கன்னா கொஞ்சம் மார்னிங்கில் ஃப்ரெஷ்ஷாக தான் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. ஏன்னா மதியம் மேலுக்கு தூங்கிட்டாங்கன்னா நம்ம 4 மணிக்கு வந்தாக்கா 4:30 5 மணி வரை என்ன பண்ணுப்பாங்க, சில பேர் தூக்கத்தில் எழுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதனால் அவங்களெல்லாம் கால சூழ்நிலையாக பார்த்து எல்லாருக்குமே நமக்கு வசதியாக இருக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டோம், வச்சுக்கிட்டோம். அதனால் டிஃபன் சாப்பிட்டு 10:30 மணிக்கு என்ன பண்ணுங்கள், வாங்க. 10:30 to 11:30 உங்களுக்கு சண்டே கிளாஸ் நடக்கப்பெறும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேறு ஏதாவது சொல்லணுமா, வேறு ஏதாவது இருக்கா? இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டு, அந்த பத்திரிக்கை இருக்காமா, உன் பேக்கில் இருக்கும் பாரு. நம்ம வேலன் சர்ச்சில் இருக்கிறாங்க, வேலத்தில் இருக்கிறவர் மோகன் தெரியுமா உங்களுக்கு, கவி அரசன் மோகன் சொல்லிட்டு இருப்பாங்க. மோகனுக்கு வந்து அவருக்கு தான் வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ராஜ்மோகன் நம்முடைய சபைக்கு வர விசுவாசி. அவர் மணப்பெண் வந்து கவி பிரீத்தி, அவங்க கேஜிஎஃப்பில் இருக்கிறாங்க. ஸோ கேஜிஎஃப்பில் தான் இந்த கல்யாணம் நடைபெறும். உங்களுக்கு அட்ரஸ் வேணும்னா அங்கே வந்து கலந்துக்கணும் அப்படின்னா ஃபோட்டோ பிடிச்சிக்கோங்க, வந்து அங்கே வந்து என்ன பண்ணிக்கொள்ளுங்கள், கலந்து கொள்ளுங்கள். ஆமாம், நடத்துகிறது வந்து 2 பேர் நடத்துகிறாங்க. பாஸ்டர் ஜான்சன், ஏஎஃப்சி அப்போஸ்தலர் ஐக்கிய சபை அப்பா நடத்துகிறாங்க. அப்புறம் இன்னொரு பாஸ்டர் வெள்ளூர்லேருந்து டேவிட் ராஜா, பிரதர் பி டேவிட் ராஜா, சர்ச்சின் வெள்ளூர் விருத்தம்பட்டு. அவங்க 2 பேரும் முன்னிலையிலும் வேலம் சபை
விசுவாசி மோகன் அவர்களுக்கு மேரேஜ் நடக்குது, வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓகே, தொடர்ந்து தேவனுடைய செய்திக்கு நேரமே கடந்து செல்வோம். எத்தனை பேர் இந்த காலையில் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, அதாவது இயேசு கிறிஸ்து அவங்களுடைய பாரம்பரியத்தை பின்பற்றி என்ன பண்ணார், வந்தார். கலாச்சாரம், யூதர்களுடைய கலாச்சாரம். யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே அந்த வெள்ளை அங்கி என்ன பண்ணுவாங்க, போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறமா வந்து இந்த தலைப்பை என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, தலைப்பை கட்டிட்டு இப்படி என்ன பண்ணுவாங்க, ஷேக் பார்த்துக்கிறீங்களா, துபாய் ஷேக், அந்த மாதிரி தான் யூதர்கள் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. அதனால இயேசு கிறிஸ்துவும் அந்த மாதிரி அங்கி தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, போட்டிருந்துக்கிறார். ஏன் அப்படின்னா அவர் யூதர்கள் பிறந்ததுனால அந்த யூதர் கலாச்சாரத்தை என்ன பண்ணுறாரு, பின்பற்றி வருகிறார். இங்கே நானும் யூதன் தான், அதனால் இங்கே நான் வந்து ஷேக் மாதிரி என்ன பண்ணுவேன், போட்டு திரிவேன்னா இங்கே இருக்கிற யாரா எங்கிருந்துரா வந்தான்னு நினைப்பாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சர் படி வேஷ்டி ஷர்ட்டை, இந்த பொங்கல் திருநாள் வரங்கிறதுனால சரி அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவோம், இந்த கலாச்சாரத்தோடு ஒத்து நம்ம என்ன பண்ணுவோம், வாழுவோம் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஆமென், ஹல்லேலூயா. சரி, சங்கீதம் தொடர்ந்து தேவனுடைய செய்திக்கு நம்ம செல்லுவோம். சங்கீதம் 78. சங்கீதம் 78 1 நான் வாசிக்கிறேன். என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள், என் வாயை உவமைகளால் திறப்பேன். அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் வசனத்தை கேளுங்க, என்னுடைய வாயின் வார்த்தைகளுக்கு உங்கள் செவிகளை என்ன பண்ணுங்க, சாயுங்க. ஏன் அப்படின்னா நான் வந்து எப்படி திறப்பேன், உவமைகளால். அதாவது கதையாக உங்களுக்கு என்ன பண்ணுவேன் சொல்லு, உவமைன்னா என்னது, கதைகளாக உங்களுக்கு சொல்லுவேன். அப்போ இயேசு கிறிஸ்து மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான்லாம் என்ன தான் சொல்கிறாரு, ஒரு கதை சொல்லி தான் அதுலேருந்து விளக்கத்தை என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. அதனால் உவமைகளால் என் வாயை திறப்பேன், பூர்வ காலத்து மறைப்பொருள்களை என்ன பண்ணுவேனா, வெளிப்படுத்துவேன். அப்போ மறைப்பொருள்கள்லாம் எதில் மறைச்சி வச்சுருக்கிறாரு, கதையில். சொல்லுங்க, கதையில் மறைச்சி வச்சுக்கிறார். கதை சொல்ல 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 அந்த மறைப்பொருள் என்ன ஆகுது, வெளிப்படுகிறதா இருக்கிறது. 3 வசனம், அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம். இயேசு கிறிஸ்து மத்தேயு மார்க்கு லூக்கால சொல்ல போறதை இங்கே தீர்க்க தரிசனம் என்ன பண்ணிக்கிறாரு, சொல்லுகிறாரு. ஏன்னா உவமைகளால் வாய்கள் என்ன பண்ணுவேன், திறப்பேன்னு. ஆனால் இங்கே தாவீது 3 வசனத்தில் என்ன சொல்றாரு, அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு என்ன பண்ணுமா, அறிந்தோம். அப்போ ஏற்கனவே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறார். என் வாயின் வார்த்தைகளுக்கு என்ன பண்ணுங்க, செவி கொடுங்கள், என் வசனங்களுக்கு என்ன பண்ணுங்க, செவி சாயுங்க, என் வார்த்தைக்கு உங்கள் காதுகளை கொடுங்க, மனதை திறங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவைகள் நாங்கள் கேள்விப்பட்டு என்ன பண்ணியிருக்கிறோமா, இது அறிந்தோம்ங்கிறது ரொம்ப முக்கியம். கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் அதை என்ன பண்ணணுமா, அறியணுமா. அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு என்ன பண்ணார்களாம். அப்போ அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எப்போ சொல்ல முடியும், அப்பா அம்மாவுக்கு ஏதாவது நடந்தால் தானே பிள்ளைகளுக்கு என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். அப்போ தேவன் அவர்களுக்கு நன்மையை செய்திருக்கிறார், அவர்களுக்கு உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார். அதனால அந்த பிதாக்கள் வந்து பிள்ளைகளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. ஆபிரகாம கர்த்தர் இதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கிறாராம், தெரிஞ்சிருக்கிறாராம். ஏன், இவன் தன் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவானா, சொல்லுவான் என்னை பற்றி, ஆண்டவர் இப்படிப்பட்டவரா, நான் குழந்தையே இல்லாமல் இருந்தேன், கர்ப்பம் செத்து போச்சு அம்மாவுக்கு, ஆனால் கர்த்தரை நம்பினதும் எங்களுடைய உடல்கள் பலன் பற்றது, பலன் ஏறினது, பலன் கூடினது, குழந்தை பெற்றெடுக்கத்தக்கதான பலனை தேவன் எங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. எப்போ 100 வயசுலையும் 90 வயசுலையும் கர்த்தர் நல்லவர், அவர் எந்த காலத்தில் விட்டுறாதுன்னு ஆபிரகாம் ஈசாக்குக்கு என்ன பண்ணியிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கு என்ன பண்ணியிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. இது மாதிரி அப்பாவுக்கும் பஞ்சம் வந்துச்சு, அப்பா அப்புறம் நிறைய ஐஸ்வர்யம் ஆயிட்டாரு, அதை நம்பி நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஆபிரகாமுக்கு எவ்வளோ ஆஸ்திகள் இருந்துச்சான், பூமியே தாங்க முடியலையா, திரளான ஆஸ்திகள் ஆபிரகாம் இருந்துச்சான். ஆனால் ஈசாக்கு வரும்போது என்ன வந்துச்சு, பஞ்சம் வந்துருச்சு. அப்போ அவ்வளோ ஆஸ்திகள் என்ன ஆகி போச்சு, அழிஞ்சு போச்சு.
ஆனால் ஈசாக்குக்கு ஒரு வேளை நினைப்பு இருந்திருக்கலாம், ஆகா அப்பாவுக்கு பூமியே தாங்க முடியாத அளவுக்கு என்ன இருந்துச்சு, சொத்து இருந்துச்சு, இனி நாம் எதுக்கடா போய் வேலை செஞ்சது கஷ்டப்பட்டுக்கிட்டு, ஜாலியாக அதை இருக்குல்ல, அதை நம்பி என்ன பண்ணிக்கலாம், வாழ்ந்துக்கலாம் நினச்சிருப்பான். ஆனால் திடீர்னு என்ன வந்துருச்சு, பஞ்சம் வந்துருச்சு. அப்புறம் கர்த்தரை நம்ப ஆரம்பித்தான். ஏன் கர்த்தரை நம்பினா? இருக்கிற சொத்தெல்லாம் என்ன ஆகி போச்சுங்க, அழிஞ்சு போச்சு. அப்பா சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் என்ன ஆகி போச்சு, அழிஞ்சு போச்சு. பிள்ளைங்கிட்ட ஒன்று கூட இப்போ இல்லை, எல்லாம் பஞ்சம் வந்து வாஷ் அவுட் ஆயிடுச்சு. இப்போது எதை நம்பி இவன் இருப்பான்? கர்த்தரை நம்பினான், அந்த தேசத்தில் விதைத்தான், 100 மடங்கு பலனை என்ன பண்ணான், அறுத்தான். எப்படி கர்த்தரை நம்பினா? ஆபிரகாம் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி கஷ்டப்படுற நேரத்தில் கர்த்தரை நம்பு, கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவார், தருவார், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் சொன்னதில் எப்படி இருக்கிறாரு, உண்மை உள்ளவராக இருக்கிறாரு, அதை நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால தான் இருக்கிறது எல்லாமே வாஷ் அவுட் ஆன பொழுது அவன் மனம் தளராமல் கர்த்தரை நம்பி அந்த தேசத்தில் விதைத்தான், 100 மடங்கு பலனை என்ன பண்ணான், பெற்றுக்கொண்டான். ஈசாக்கு அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு என்ன பண்ணியிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரிதான் அப்பாவுக்கு நிறைய சொத்து இருந்துச்சு, அப்பாவுக்கு சரி அதை நம்பி நான் ஜாலியாக லைஃப்பை ஓட்டலான்னு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணேன். ஆரம்பிக்கும் போதே என்ன வந்துருச்சு, பஞ்சம் வந்துருச்சுப்பா, ஒன்றும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளாக இருந்தது. எங்கள் அப்பா சொன்னதை நம்பி நான் கர்த்தரை நம்பினேன், எனக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணார், கொடுத்தாரு. அதே தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கி உங்கள் அண்ணன் உன்னை துரத்தலாம், உங்கள் தம்பி உன்னை துரத்தலாம், உங்கள் சொந்த பந்தங்க உங்களை துரத்தலாம், எல்லாத்தையும் பிடிங்கிட்டு எல்லாத்தையும் உருவிட்டு உங்களை என்ன பண்ணியிருக்கலாம், துரத்திடலாம். ஆனால் கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு, உன்னை பெருக செய்வார் அப்படிங்கிற வார்த்தையை யாக்கோபு என்ன பண்ணான், நம்பினான். அவனுக்கு இருக்கிற ரொம்ப ரொம்ப குற்ற மனசாட்சி யாருக்கு இருந்திருக்கும் சொல்லுங்கள், யாக்கோபுக்கு தான் இருந்திருக்கும். என்ன போய் எப்படி ஆசீர்வதிக்க போறாருன்னு தெரியலையே, நான் யாரு சொல்லுங்க, நான் யாரு, நான் ஏமாத்துறவன். எத்தனை பேரை ஏமாத்திக்கிற, சொந்த அண்ணனே ஏமாத்திருப்பான்னா நமக்குலாம் அது மட்டும்தான் தெரியும், கரெக்டா? சொந்த அண்ணனை ஏமாத்திருப்பானா, இப்போ ஊரில் எத்தனை பேர் அவன் ஏமாத்திருப்பான்னு பாருங்க. சூழ்ச்சி மன்னன் பிளான் பண்ணி எப்படா ஏமாத்தலாம் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு அதே பொழப்படுத்தி அலைஞ்சுன்னுக்கிறான். யாரு சொல்லுங்க, யாக்கோபு. எந்த அளவுக்கு அவன் வந்து பிளான் பண்ணியிருந்தா அவங்க சொந்த அண்ணனே என்ன பண்ணியிருப்பான் பாருங்க, ஏமாத்திருப்பான் பாருங்க. எல்லாருமே மற்றவங்களை ஏமாற்றுவாங்க, ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க. அந்த பிளட் ரிலேஷன் என்ன பண்ணும், இருக்கும். சரி நம்ம அண்ணனாச்சே, சரி நம்ம தம்பியாச்சே, சரி நம்ம இருக்கலான்னு. ஆனால் இவன் அது கூட இல்லாமல் சொந்த அண்ணனையும் சொந்த தம்பியும் இவன் ஏமாத்துற அளவுக்கு இவன் வந்திருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் அப்பாவே என்ன பண்ணிட்டான், ஏமாத்திட்டானா. அப்போ ஊரில் எத்தனை பேர் ஏமாத்திருப்பான் பாருங்க. இவன் அவனை வாழ வச்ச ஆண்டவர் ஏமாத்தினவனை இரு பரிவாரங்களால் ஆசீர்வதிச்ச ஆண்டவர் ஏன் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாருங்கிற. அல்லேலூயா. ஆசீர்வதிப்பாரா, ஆசீர்வதிக்க மாட்டாரா? நீங்கள் உட்காந்துக்கிறத பார்த்தா நல்லதுக்கே அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு நம்ம மைண்டில் ஏமாத்துறவன் அக்கிரமம் பண்ணுறவெல்லாம் நல்லா ஜாலியாக சுற்றி என்ன பண்ணிட்டுருக்கிறான், தெரிஞ்சிட்டு இருக்கிறான். நம்ம ஒழுக்கமாக வாழலாம், நல்லவங்களாக வாழலாம், நன்மையாக நல்லது செய்யலாம் அப்படின்னு நினச்சா நமக்கு தான் வந்து எல்லாம் விடியுது. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சொன்ன வார்த்தையில் ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆபிரகாம் ஈசாக்குக்கு சொன்னான், ஈசாக்கு யாக்கோபுக்கு சொன்னான் கர்த்தரை நம்பி இருப்பா அப்படின்னு. யாக்கோபு நம்பினான். அந்த யாக்கோபு யோசேப்புக்கு என்ன பண்ணியிருக்கிறான், சொல்லியிருக்கிறான். யோசேப்பு அப்படியே வாழடியா என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க, சொல்லிட்டு வந்து இருக்கிறாங்க. அப்போ செங்கடல் பிளந்தது, இன்ன வரையும் சொல்லி காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த 4 வசனம் எடுங்க, 78 அதிகாரம் சங்கீதம் 78:3. அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு என்ன பண்ணார்களாம், தெரிவித்தார்கள். அப்போ நாமளும் யாருக்கு தெரிவிக்கணும்,
பிள்ளைகளுக்கு உட்காந்து சொல்லி தெரிய வைக்கணும். இந்த மாதிரிப்பா அப்பா அம்மா இவ்வளோ இருந்தும் கர்த்தர் எங்களுக்கு என்ன பண்ணல, கைவிடலை, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தார், அதே தேவன் உன்னோடு கூட என்ன பண்ணுறாரு, இருக்கிறாரு. நீ வெளியே இடத்துக்கு போகும்போதும் சரி, நீ எங்கே வாழ போகும்போதும் சரி, நீ எந்த இடத்துக்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு வேலை செஞ்சாலும் சரி, கவலைப்படாத, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. எங்களை ஆசீர்வதித்த தேவன் உங்களை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். செங்கடலை பிளந்தவர், தண்ணீரை ரத்தமாய் மாற்றினவர், கசப்பான தண்ணீரை இனிப்பாக மாற்றினவர், எவ்வளோ முங்கி போன கோடாரியை மிதக்க வைத்த தேவன் நம்முடைய தேவன், எவ்வளோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட ஜீவாதிபதியாய் உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்ணணும், பிள்ளைகளுக்கு சொல்லணும். உங்களெல்லாம் ஏன் தெரிஞ்சு கொண்டாருன்னா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சொல்லணும். நமக்கு செஞ்ச அற்புதங்களை, நமக்கு செஞ்ச கர்த்தர் செய்த நன்மைகளை பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், சொல்லணும், எங்களுக்கு தெரிவித்தார்கள். 4ஆம் வசனம், பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு, எப்போ பின்வரும் சந்ததியான, இனிமே வரும் பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல், சொல்லுங்க, மறைக்க கூடாதான். எப்போ நம்ம மறைக்கிறோம், ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னத்தை நானும் போயின்னுக்கிறேன், இன்னும் பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வந்துட்டே இருக்கு. இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம ஏற்கனவே செஞ்ச அற்புதத்தை என்ன பண்ணிட்டோம், மறைச்சிட்டோம். ஏற்கனவே நடந்த ஏதோ ஒரு வலி வந்து சுகமாக இருக்கும். இப்போ வேறு எதுனா புதுசாக வலி வந்தோடனே அது சுகமாக்குனதை நம்ம என்ன பண்ணிடுறோம், மறந்துடுறோம். இதை தான் நமக்கு என்ன வருது, ஞாபகம் வருது. இந்த பிரச்சனை தான் நமக்கு என்ன பண்ணுறது, ஞாபகம் வருது. அப்போ ஏற்கனவே பண்ணது என்ன பண்ணிட்டோம், இப்படி இருந்தால் எப்படி? அப்போ மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும், என்னதான் அவருடைய பலம் என்ன, உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். செங்கடலையை 2ஆக பிளந்தவர். உங்கள் பிரச்சனையை வலையை பழக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், உங்களுடைய கஷ்டங்களை பிளக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், உங்களுடைய காரியங்களை பிளக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அவருடைய பலத்தையும், அவருடைய பலம் எப்படி தெரியுங்களா, அப்படின்னு மூக்கில் மூச்சு விட்டாலே செங்கடல் என்ன ஆயிடுது, பிளந்துருது. பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அப்போ எவ்வளோ பெரிய பலம் உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்ககிட்ட இருக்கிற வலி பெருசா, அவர் பெரியவரா? அவ்வளோதான், அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். சொல்லுங்க, மற்றவங்களுக்கு போய் சொல்லணும். கர்த்தர் இப்படியா எனக்கு நன்மை செஞ்சார், என்ன பண்ணணும், சொல்லணும், விவரிப்போம். அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்டு அப்படியா உனக்கு செய்வாரானால் அவர் எனக்கும் செய்யட்டும் நம்பி, உங்களை நம்பி என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. அப்படி தான் நம்ம ஜனங்களை என்ன பண்ணணும், கூப்பிட முடியும். 5, அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு என்ன பண்ணாராம், கட்டளையிட்டாரு. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்த்தர் செய்த நன்மைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும். இந்த ஊர் ஜனங்களுக்கு என்ன பண்ணணும், சொல்லணும். ஒன்று விடாமல் போய் என்ன பண்ணணும், சொல்லணும். இப்போ இருக்கிற கஷ்டத்தை நினச்சி என்ன பண்ணக்கூடாது, எனக்கு கூட இவ்வளோ கஷ்டம் இருக்குக்கா, என்ன பண்ண போகிறேன்னே எனக்கே தெரியல, இதை போய் மற்றவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவங்கள பார்த்து எனக்கும் பிரச்சனை இருக்குதான், ஆனால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், அதை நம்பிட்டு இருக்கிற நீயும் நம்பு, அப்படி தான் என்ன பண்ணணும், சொல்லணுங்க. பிதாக்களை கட்டளையிட்டார். 6, இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை என்ன பண்ணுவாங்களாம், அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கு தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கும் இதயத்தை செவைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகள் என்ன பண்ணாராம். அப்போ ஒரு கூட்டம் இருக்கு. என்ன கூட்டம், எவ்வளோ செஞ்சாலும் என்னத்தை பெருசா செஞ்சார், இந்த மைண்டில் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, முரட்டாட்டமும் நெக்ஸ்ட் என்னது, கலகமும் உள்ள ஜனங்களாம். எப்படி சொல்றவங்க, என்னத்தை பெருசா செஞ்சிட்டாரு அப்படி நினைக்கிறவங்க இன்னும் அப்படியே தான்
அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களாம்? முரட்டாட்டம் உள்ளவர்களாம். அவங்கள போல என்ன பண்ணிடாதீங்க, இருந்துடாதீங்க. உங்களை ஒன்று கேட்குறேன், ஒரு சின்ன சாட்சி கூட உங்களுக்கு இல்லையா சொல்கிறதுக்கு? நிறைய இருக்கு. நான் மினிமம் கேட்குறேன், ஒரு சாட்சியாவது இருக்கா? ஒன்றாவது உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும் அப்படின்னா அது ஒன்றே போதும். அதை நினச்சி 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 சொல்லிகிட்டே இருங்க, அடுத்தது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிட்டே வரும். அதுதான் இங்கே சொல்கிறாரு. உங்கள் பிதாக்களுக்கு போல என்னத்தை செஞ்சார், செங்கடலை பிளந்தார், என்னத்தை பிளந்தார். இங்கே வந்து வனாந்திரத்தில் என்ன பண்ணுகிறோம், கஷ்டப்பட்டு நிற்கிறோம். சாவறதுக்காக கொண்டு வந்தீங்க மோசே அப்படிங்கிறவங்க, என்ன குடிக்க கூட தண்ணி இல்லை, என்னத்தை பண்ண, இவ்வளோ ஆடு மாடுகளை நம்பி உங்களை நம்பி என்ன பண்ணிட்டு வந்தேன், ஓட்டு வந்தேன். இங்கே மனுஷனுக்கு பயிர்களுக்கு குடிக்கிறதுக்கு என்ன கிடையாது, தண்ணி கிடையாது. இப்படி முரட்டாட்டம் பண்ணிட்டு எவ்வளோ நன்மை செஞ்சாலும் காடைகள் வர வைத்தாலும் என்னத்தை கவுச்சி போட்டார், ஒன்றும் நல்லா இல்லை, ஒன்றும் செட் ஆகலை, அப்போ ஒரு முறை சாப்பிட்டான் அவ்வளோதான், அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மைண்ட் என்ன பண்ணிகிட்டே இருக்கு, இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்ன பண்ணுறாரு, நான் செஞ்ச நன்மைகளை நினச்சி சொல்லிட்டே இருங்க அப்படின்னு விவரிச்சு என்ன பண்றாரு, இவைகளை கட்டளையிட்டார். 9, ஆயுதம் அணிந்த வில் வீரரான எப்ராயிம் புத்திரர். எப்படிப்பட்ட புத்திரர் அவங்க? ஆயுதம் அணிந்த. ஆயுதம் அணிந்தது ஹெல்மெட் போட்டிருக்கிறாங்க. இந்த போர் வீரன் போறாங்க பாருங்க சண்டைக்கு, என்னென்ன போடுவாங்க, தலைக்கவசம் போடுவாங்க. அப்படியே இங்கிருந்து ஃபுல்லாக ஃபேஸ் வரையும் இருக்கும், கண்ணு மட்டும் தான் என்ன பண்ணும் தெரியும். ரெண்டாவது இங்கே என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த மார்க் அவசரம் என்ன பண்ணுவாங்க போட்டுக்குவாங்க, கையில் இங்கே என்ன பண்ணுவாங்க போட்டுக்குவாங்க, காலில் தொடைக்கு இங்கே போட்டுக்குவாங்க, பெரிய அந்த கேடகை என்ன பண்ணியிருப்பாங்க வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஆயுதம் அணிந்த வில் வீரரான எப்ராயிம் புத்திரர் யுத்த நாளிலே என்ன காட்டினார்களாம், ஏங்க என்னத்துக்கு தேவையில்லாமல் இந்த வசனத்தை இங்கே வைக்கணும்? இவ்வளோ நேரம் என்ன பார்த்துட்டு வந்தோம், பிள்ளைங்களுக்கு சொல்லணும், எங்கள் பிதாக்களுக்கு எங்கள் விவரிச்சு என்ன பண்ணாங்க சொன்னாங்க, நாங்களும் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும் சொல்லணும்னு இயேசு கிறிஸ்து தேவனாய் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கட்டளையிட்டிருக்கிறாரு. பிதாக்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறாரு, பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க சொல்லுங்க அப்படின்னு கட்டளையிட்டிருக்கிறாருன்னு சொல்லிட்டு வந்துட்டு திடீர்னு இடையில புதுசாக ஒரு வசனத்தை விடுறாரு. என்னன்னு? ஆமாம், என்னது? வில் வீரர், ஆயுதம் அணிந்த வில் வீரரான எப்ராயிம் புத்திரர் யுத்த நாளில் என்ன காட்டினாங்களாம், கஷ்டம் வரும்போது சோர்ந்து போயிடுறாங்க. ஏன்? அதானே இங்க யுத்த நாளில் சண்டை போடுறானா புறமுதுகு காட்டி என்ன பண்றார்கள், ஓடுகிறார்கள். நம்ம தமிழ்நாட்டு பண்பாடு என்ன, ஒருபோதும் புறமுதுகு காட்டுனதா தமிழன் சரித்திரத்தே இல்லை. பாஞ்சா நெஞ்சில் அது என்ன பண்ணிட்டோம் பாயிட்டோம். வீரம் மடிந்தால் வீர மரணம். எப்படிப்பட்ட மரணம் இருக்கணுமா, வீர மரணமாக இருக்கணுமா. அதனால் என் நெஞ்சில் நீ குத்தினா கூட பரவாயில்ல, நான் தைரியமாக சாவேன், ஆனால் உன்னை புறமுதுகு காட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், ஓட மாட்டேன். அப்படி காட்டிட்டு ஓடுறவங்க யாரு? கோழைகள். அப்போ தமிழ்னாலே என்ன இருக்கணும் அப்போ? எங்கே காணும் ஒன்றும் கூட. நம்ம எல்லாரும் வீரத்தமிழர்கள். அல்லேலூயா. ஆமாம், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் என்ன காட்டக்கூடாது, ஆமாம் சர்ச்சுக்கு வராமல் நின்றுக்கூடாது. அதான் அதுதான் முதுகு காட்டக்கூடாதுங்கிறது. நிறைய பேர் சபைக்கு வர மாட்டேங்கிறாங்க. ஏன்? அவங்க நினச்சது நடக்கலை அப்படிங்கிறனால என்ன பண்ணிட்டாங்க, இப்போ முதுகு காட்டு போயிட்டாங்க, டாட்டா பாபாய். சரி, ஏன் இதை வைக்கிறாரு, ஏன் இந்த வசனத்தை இங்கே திணிச்சாரு? பிள்ளைகளுக்கு என்ன பண்ணிட்டு வரணும், சொல்லிட்டு வரணும். ஆனால் திடீர்னு வந்து இங்கே ஒரு வசனத்தை வைக்கிறாரு, அவங்க முதுகு காட்டு என்ன பண்ணாங்களாம், ஓடி போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா 10, அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கை கொள்ளாமலும் அவருடைய கட்டளைகளின்படி நடக்க சம்மதியாமலும் அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும். போச்சா? அவர் செஞ்ச நன்மைகளை நீங்க மறந்தீங்க அப்படின்னா யுத்த நாள்னு வரும்போது என்னத்தை காட்டுவீங்க, பேலன் இல்லாமல் போயிடும். அவங்களுக்கு என்ன இல்லை, இப்போ பேலன் இல்லை. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, எதிர்த்து நிற்க முடியல, அப்படியே அந்த வியாதி போட்டு அமுக்கிறதுனால இவங்களை என்ன ஆகிக்கிறாங்க, அமிங்கிறாங்க. தலைவலி ரொம்ப பாரமாக இருக்குது ஃபஸ்ட்டு, என்னால் எழவே முடியல, அப்படியே என்ன பண்ணிட்டேன், படுத்துட்டேன். ஏன் அது போட்டு அமுக்குது? அங்கே பேலன் இல்லாதனால அமுக்குது. ஏன் பேலன் இல்லாமல் போச்சு? கரெக்டாக பாயிண்ட் வந்துட்டீங்க பாருங்க.
இதுக்கு முன்னாடி கர்த்தர் செஞ்ச நன்மைகளை நீங்கள் மறந்துட்டுனா என்ன அர்த்தம்? அதை செஞ்ச நன்மையை உங்கள் இருதயத்தில் பாதிக்கப்பட்ட விடலை. ஆனால் 100ல் என்ன பண்ணிடுவோம்? சேர்த்துருவோன்ட்டு அப்படி கேர்லெஸ்ஸாக என்ன பண்ணிட்டோம்? விட்டுட்டோம். அதை எடுத்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா, எப்பயோ இறந்திருக்க வேண்டியவன் இன்ன வரைக்கும் நீ உயிரோடு வச்சிருக்கிறான்னா அவர் தான் உண்மையுள்ள தேவன். அதை நான் விசுவாசிக்கிறேன், அதை நான் ஒருபோதும் மறக்காமல் நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இனி வருகிற பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் முதுகு காட்டு என்ன பண்ண மாட்டீங்க. நீங்கள் சொல்கிற நன்றியை அது சரியாக்கிரும், அது எதிர்க்க வச்சிரும். இப்பேற்பட்ட சத்தியங்களை கேட்குற நீங்கள் பாக்கியவான்கள். சிம்பிள் தான். என்னது? அவர் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயிருக்கு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் செஞ்ச நன்மையை மாத்திரம் மறக்காத. அதனால தான் முன்னே கேட்டேன், ஒரு சாட்சியாவது இருக்கா? எனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறேன். இல்லை, ஏதாவது ஒன்று இருக்கும், அதை தோண்டி எடுங்க. எப்போ செஞ்சேன்னு தோண்டி எடுங்க. அதை தோண்டி எடுத்து இன்னிலேருந்து நன்றி சொல்ல ஆரம்பிங்க. இப்போ இருக்கிற பிரச்சனை காணாமல் போயிடும். கர்த்தர் சொல்கிறாரு, நீ அதை நினச்சி நன்மை செய், நீ அதை நினச்சி துதி. இனி வருகிற பிரச்சனை அது உனக்கு இருக்காது, இனி வருகிற வழி அது உனக்கு இருக்காது. ஏன் முதுகு காட்ட ஓடினாங்க சொல்லுங்கள்? கர்த்தர் பலன் இல்லாமல் போனாங்க. ஏன் பலன் இல்லாமல் போச்சு? கர்த்தர் செய்த நன்மைகளை என்ன ஆயிட்டாங்க? மறந்து போயிட்டாங்க. ஆனால் நினச்சி துதி செஞ்சு நன்றி செலுத்தி இருந்தாங்கன்னா யுத்த நாள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக என்ன பண்ணியிருப்பாங்க? இருந்திருப்பாங்க. எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. எப்ராஹிம் கோத்திரத்தை பற்றி உங்களுக்கு நான் நடத்தியிருக்கிறேன். அப்படி தெரியல அப்படின்னா அந்த யூடியூப்பில் போய் என்ன பண்ணுங்க, மறுபடியும் பாருங்கள் மனாசே இப்ராஹிம் கோத்திரம். ஏன் மறந்தாங்க, எதனால் மறந்தாங்க அப்படின்னு. அப்போ நன்றி நம்ம என்ன பண்ணக்கூடாது? மறக்கக்கூடாது. அவர் செய்த நன்மைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது? மறக்கக்கூடாது. அப்படி மறக்காமல் அதை தோண்டி எடுத்து, கர்த்தர் இப்பேற்பட்ட நன்மை எனக்கு செஞ்சிருக்கிறாரே, அந்த நன்மைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன், இனிமேலும் அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதுக்கு நன்றி செலுத்தும் போது தேவன் அவங்களை அறியாமலே உங்களுக்குள்ளாக ஒரு புது பலன் உருவாகி கொண்டே இருக்கும். இயேசு கிறிஸ்து அதை தான் எதிர்பார்க்கிறாரு. 11, அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களை என்ன ஆயிட்டாங்களாம்? மறந்தார்கள். நாம மறக்கக்கூடாது. அல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் எடுங்க. மார்க் 6ஆம் அதிகாரம். எடுத்துக்கிட்டீங்களா? மார்க் 6:34 நான் வாசிக்கிறேன். மார்க் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பினில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடினால் அவர்கள் மேல் என்ன பண்ணாராம்? மனதுருகி அநேகம் காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று, புசிக்கிறதற்கும் இவர்களிடத்தில் ஒன்றும் இல்லை. ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை என்ன பண்ணுங்க? அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு என்ன கொடுங்கள்? நீங்களே சாப்பாடு கொடுங்களாம்ப்பா. ஏன்பா ஜனங்களை அவங்க போய் என்னத்துக்கு ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்டு நீங்களே என்ன பண்ணுங்க? கொடுங்களேன் அப்படின்னு பார்த்தா இவங்க திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தாக்கா அந்த ஒரு ட்ரெய்லர் மாதிரி நீண்டுக்கிட்டே போகுமே, டிராக்டரா இங்கேருந்து காமிப்பாங்க. அந்த ஷூட்டிங்கில் ஜனங்க எப்படி நிற்பாங்களாம்? அப்படியே டிராக்டர் அப்படியே வரிசையாக என்ன பண்ணியிருக்கோம்? போயிட்டே இருக்கிறோம். அப்படி நின்று போயிட்டே இருக்கிறோம் பாருங்க. அந்த மாதிரி சீஷருங்க நின்று இப்படி திரும்பி பார்க்குறாங்க. ஜனங்க அவ்வளோ கொய என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. ஆண்டவரே, தெரிஞ்சு பேசுகிறீங்களா தெரியாமல் பேசுகிறீங்களா? ஏதோ 20 பேர் 30 பேர் 40 பேர் வந்தால் என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம், நம்ம காசு செலவு பண்ணி. இது டிராக்டரா அப்படியே ட்ரெய்லர் மாதிரி என்ன பண்ணுது? போகுது. அவ்வளோ நீளமாக போகுது. எங்கே போகிறது? காசு இல்லைங்கிறாங்க. என்கிட்ட என்ன இல்லை? காசு இல்லைப்பா. அங்கே பாருங்க,
37 அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு என்ன கொடுங்க, போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்க, அப்படி என்கிட்ட காசு கிடையாது, அப்படியே காசு 200 ரூபாய் இருந்தாலும் 200 வெள்ளி பணம், அப்போல்லாம் ரொம்ப அதிகம் பாருங்கள், அவ்வளோ பணத்துங்களுக்கு போய் அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ என்றார்கள். என்ன ஆண்டவரை பேசுகிறீங்க, நம்ம லாங்குவேஜில் பேசியிருந்தாக்கா இதெல்லாம் தூய மொழி, நம்ம என்ன ஆண்டவரை பேசுனீங்க, கொஞ்சமாச்சும் மனசாட்சி ஒன்று இருக்கா? இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ட்ரெய்லராக ஜனங்க, இவங்களுக்கு எங்கே போய் நாங்கள் சாப்பாடு வாங்குறது? அந்த ஹோட்டலுக்கார தான் இவ்வளோ பேருக்கு சாப்பாடு ஆக்கி வச்சுருப்பானா? கிடையாது. எங்கே போய் எப்படிங்க சாத்தியம் சொல்லுங்கள், சொல்லுங்களேன். அவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்க. இப்போ அவ்வளோ ஜனங்களும் ஹோட்டல் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எங்கேயோ பிக்னிக் போய் ஹோட்டலில் இடம் பார்த்தோம், ஹோட்டலில் இடம் காணிக்க மாட்டேங்குது. எவ்வளோ பேர் வந்து என்ன பண்ணிடுறாங்க, உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம போய் கேட்டாக்கா எல்லாம் காலியாச்சுங்கிறானுங்க, எல்லாம் தீர்ந்துருச்சுங்கிறாங்க. அப்போ அவ்வளோ ஜனங்களுக்கு ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் என்ன கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் ஆளுக்கு 2 இட்லி அவ்வளோதான், ஆளுக்கு ஒரு தோசை அவ்வளோதான் வருமே தவிர, ஹோட்டலுக்காரனும் அவ்வளோ 10 தோசை. இப்போ இருக்கிறவங்களே 10-15 தோசை திங்கிறாங்க. அப்போ இருக்கிறவங்க சும்மா சொல்லவா வேணும்? எவ்வளோ சாப்பிடுவாங்க அவங்கெல்லாம்? ஒரு ரொட்டி 2 ரொட்டி பத்துமா ஒருத்தருக்கு? பத்தாதே. எங்கேருந்து ஹோட்டலாலும் முடியாது. இவங்க போய் இனிமேல் வீட்டில் போய் சமைச்சு சாப்பிட்டாலும் முடியும், பண்ண முடியாது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீங்களே போய் கொடுங்கன்னு என்ன பண்ணுறாரு சொல்கிறார். இதெல்லாம் எப்படி சாத்தியம் பாருங்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து, 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கிறது ஆண்டவரே அப்படின்னு சொன்னார். உடனே, இது போதும்பா, இது 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குன்னு, இது போதும் ஆண்டவரே. வந்தவங்க 5 பேர் இல்லை, 10 பேர் இல்லை, சாப்பிட்ட புருஷன் மட்டும் எவ்வளோ பேரா? 5000 பேர். மனைவிங்கெல்லாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, பிள்ளைங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. 5 அப்பம் 2 மீன். எந்த மூளைக்கு தலைவரே எந்த மூளைக்கு 5 அப்பம் 2 மீனுங்கிறது? இதுக்கு முன்னாடி சிறுசாக ஏதாவது அற்புதம் செஞ்சுருக்கிறாரா? அது போதுங்கிறேன். வழியில் போகும்போது முள்ளு குத்தாமல் காப்பாற்றினாரா? அது போதுங்கிறேன். வீட்டில் எத்தனையோ முறை குண்டூசி விழுந்திருக்கும், ஊக்குங்க விழுந்திருக்கும், பின்னுங்க விழுந்திருக்கும், ஆணைங்க விழுந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் என்ன பண்ணலாமல், சேதப்படுத்தாமல் என்ன பண்ணியிருக்கிறாரு, உங்களை பாதுகாத்துருக்கிறாரு. அது போதுமே, அது போதும், உங்களை வாழ்வே போஷிக்கும். 5 அப்பம் 2 மீன் எப்படி அந்த ஜனங்கள் திருப்தியாய் சாப்பிட்டார்களோ அங்கே பாருங்க. 39, அப்பொழுது எல்லாரையும் பசும்புலின் மேல் பந்தி பந்தியாக உட்காரும்படி அவர்களுக்கு என்ன பண்ணாராம், கட்டளையிட்டாராம். இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. கர்த்தர் சொல்கிறது, இன்னைக்கு இப்போ நீங்கள் உட்காந்துக்கிற மாதிரி தான். இவர் பாட்டுக்கு அது ஒன்று நன்றி சொல்லுங்கிற, எப்படிடா மற்ற காரியங்கள் நடக்கும், இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருக்கு தெரியுமா இவருக்கு தான். இவர் பாட்டுக்கு வேஷ்டி சட்டை கட்டுன்னு என்ன பண்ணுப்பார், இவர் பாட்டு சொல்லின்னு இருப்பார் ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக. இப்போ போய் நேரம் வீட்டுக்கு போனால் தான் என்ன பூகம்பம் வெடிக்க போகுதுன்னு தெரியலையே. உங்களுக்கு மாத்திரம் இல்லை, எனக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் அதை சொல்கிறதுக்கு கர்த்தர் நம்மளை கூப்பிடல. கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு முன்பாக இனிமேல் சந்திக்க போகிற எல்லா காரியங்களையும் ஒரு தூசி மாறுதான். அப்படியே உங்களை வந்து அப்படியே போர்வையை போத்திக்கிட்டு வரணுங்கிற மாதிரி அப்படியே வருங்க. ஆனால் அப்படியே தூசி என்ன ஆகிடும், அப்படியே மறைஞ்சு போயிடும். கிட்ட வர வரையும் உங்களுக்கு தெரியும், போச்சுடா மூக்கு மேலே குத்த போகிறான்னு தெரியும், கை மூக்கு மேலே கூட வரும். ஆனால் பார்த்தா எல்லாம் தூசி என்ன ஆகிடும், போயிடும், ஒன்றுமே படாது. அந்த வாசம், அந்த பிரச்சனைங்கிற வாசம் கூட உங்கள் மேலே படாது. அந்த ஒரு அற்புதம் போதும், அந்த ஒரு சாட்சி போதும். 5 அப்பம் 2 மீன் போதும். தலையை சுரிஞ்சுக்கிட்டு சரி வாக்கு பட்டுட்டோம். யாருக்கு? இயேசு கிறிஸ்துக்கு. இந்த 12 பேர் என்ன பண்ணாங்க, வாக்கு பட்டாங்க. நம்மளும் வந்துட்டோம், கிறிஸ்துவத்தில் சர்ச்சுக்கு என்ன பண்ணிட்டோம், வந்துட்டோம், சரி நம்பி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. சில பேர் கம்பல்ஷனில் இருப்பீங்க, சில பேர் விசுவாசத்தில் இருக்கலாம், எப்படி இருக்கீங்களோ தெரியாது. ஆனால் கர்த்தரை நம்பினவர் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இவங்க பாட்டு நினச்சிட்டு இருக்காங்க, சரி இயேசு கிறிஸ்துவுக்கு வாக்குப்பட்டுடும், வாக்குப்பட்டா கழுதைக்கு வாக்குப்பட்டா உத வாங்கி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்ணிட்டோம், வாக்கு பட்டுட்டோம். அவர் குண்டக்க மண்டக்க ஏதாவது என்ன பண்ணுப்பார்,
அவர் செய்கிறது ஒன்றுமே என்ன பண்ணாது, புரியாது. சரி சொல்லிட்டாரு, குருக்கள் சொன்னார், செஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாங்க, உட்கார வச்சுட்டாங்க. எல்லாரும் உட்காந்துட்டாங்க. 40 அப்படியே வரிசையாக 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆனால் இப்போ நான் படிக்கும்போது உங்களுக்கு வேற மாதிரி இருக்கலாம், அதுக்கு நான் படிக்கிறேன் பாருங்க. அண்ணாந்து பார்த்து எத்தனையோ முறை படிப்போம், ஆனால் இந்த முறை படிக்கிற மாதிரி வேற எப்போ என்ன பண்ணிருக்க மாட்டீங்க, படிச்சிருக்க மாட்டீங்க. இதுக்கப்புறமும் இந்த ஸ்டோரியை படிப்போம், ஆனால் அது வேற மாதிரி என்ன பண்ணுவோம், படிப்போம், வேற மாதிரி இருப்போம். அந்த அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பெற்று, அப்போது அதாவது 5 அப்பம் 2 மீன் நீங்கள் டிவியில் பார்க்குறீங்க. டிவியில் பார்க்கறதுலாம் அதெல்லாம் மனுஷர்கள் எடுத்ததுனால நம்ம கண்ணுக்கு அப்படியே 5 அப்பங்கிறது அப்படியே நிறைய அப்பம் வச்சுருக்கிற மாதிரி தெரியும். அப்படியே 2 மீனா நிறைய மீன் கூட நிறையா. எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க? 5 அப்பம் 2 மீன் இருக்கும். இப்படி மேலே எடுத்துட்டு அதை காமிக்க மாட்டாங்க, டக்குன்னு இப்படி பிளாக்காக இப்படி வரும்போது கீழே வச்சாக்கா நிறைய ரொட்டிங்க இருக்கும், நிறையா மீன்கள் இருக்கும். ஆனால் அப்படி பண்ணவே இல்லை கர்த்தர். அப்படி பண்ணால் 5000 ரொட்டிக்கு இயேசு கிறிஸ்துவை மூடி மறைச்சிருக்கும். அவ்வளோ ரொட்டினா இருக்கும். மொத்தமாக ஆசீர்வதிச்சிருந்தானா எப்படி இருந்திருக்கும், அவரே தெரிஞ்சிருக்க மாட்டார். இப்படி மழை போல என்ன இருக்கும், எல்லாம் குமிஞ்சிருக்கும், மீன்கள்லாம் மழை போல என்ன இருக்கும், குமிஞ்சிருக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணா தெரியுமா, அந்த 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதிச்சுட்டு கீழே எடுத்து பார்த்தா என்ன, எவ்வளோ அப்பம் தான் இருக்கு, அதே 5 அப்பம் அதே 2 மீன் தான் இருக்கு. புரியுதுங்களா? என்னடா அது வித்தியாசமாக போதிக்கிறார். அவர் மேலே தூக்கி 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதிச்சு கீழே வைக்கும் பொழுதும் அதே 5 அப்பம் 2 மீன் தான். அங்கே பாருங்க, ஆசீர்வதித்து அப்பங்களை எதுக்கு பிக்கணுங்கிறேன் நான், சொல்லுங்க. அப்பத்தை எதுக்கு பிக்கணும்? நீங்கள் என்ன பிள்ளைகளுக்கு ரொட்டி போடும்போது பிச்சா போடுறீங்க, இந்தாண்ட முழுசா ஒரு சப்பாத்தி என்ன பண்ணிடுறீங்க, போட்டுறீங்க. ஆனால் இவர் ஏன் பிக்கிறாரு? 1000 இருந்துச்சுன்னா இவர் பிக்கவே மாட்டார். அப்படியே எடுத்து என்ன பண்ணிருப்பாரு, கொடுத்துருப்பாரு. கரெக்டா? அப்படியே எடுத்து என்ன பண்ணிருப்பாரு, கொடுத்துருப்பாரு. அங்கே அவர் ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் அவர் கண்ணு திறந்து பார்க்கும்போது எவ்வளோதான் இருந்திருக்கு, 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு. அதனால தான் அதை என்ன பண்ணுறாரு, பிக்கிறாரு. பிச்சு 12 பேருக்கு என்ன பண்ணுறாரு. அப்போ கூட அங்கே பெருக்க உண்டாகலை. 5 அப்பத்தை 10 பேருக்கு கொடுத்தா அப்போ எத்தனையோ பிச்சிருப்பாரு. என்னங்க திடீர்னு போசுக்குன்னு இப்படி ஒரு மேக்ஸ் கேள்வி கேட்டு, 5 ரொட்டி எத்தனை சீஷருங்க இருக்கிறாங்க, 12 சீஷர் இருக்கிறாங்க. 10 வச்சுப்போம்ல. அப்போ ஒரு ரொட்டி எத்தனை பிரிச்சுக்கிறாரு, பிக்கி இருக்கிறாரு, 2 பிச்சிருக்கிறாரு. அப்போ 12 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த அரை சப்பாத்திக்கும் கம்மியாக தான் என்ன பண்ணியிருப்பாரு, பிச்சு கொடுத்துருப்பாரு. 12 பேர் கையிலையும் அந்த 5 அப்பனா இருக்கும், போயிருக்கும். 5 அப்பத்தை பிச்சு 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 அங்கே அப்படி தானே போட்டிருக்கு, பிட்டுன்னு தானே போட்டிருக்கு. அப்பங்களை பிட்டு அப்படின்னா இருக்கிற 5 அப்பத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, பிச்சு கொடுத்துருக்கிறார். அரை சப்பாத்திக்கும் கம்மி, 12 பேருக்கும் போய் என்ன பண்ணணும், சேரணும். சரி 5 அப்பம் ஓகே, 2 மீனை எப்படிங்க பிச்சு கொடுப்பாரு? கொஞ்சம் கொஞ்சமாக சதையத்தை என்ன பண்ணியிருப்பாரு. இந்த இப்போ பெருக்கு எங்கே உண்டாக போத்துறீங்களா, இந்த 12 பேரும் அந்த பிச்சின அந்த கொஞ்சம் அப்பத்தை எடுத்து மறுபடியும் அதுலேருந்து பிட்டு அந்த ஒருத்தனுக்கு கொடுப்பாங்க பாருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தா திரும்ப அதே அளவு தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒருத்தன் என்ன பண்ணுவான், ஷேவ் பண்ணுவான். ஷேவ் பண்ணிட்டு மறுபடியும் கண்ணாடி பார்த்தா மறுபடியும் தாடி நான் இருக்கும், வந்திருக்கும், முளைச்சிருக்கும். மறுபடியும் ஷேவ் பண்ணுவான், மறுபடியும் இப்படி மூஞ்சி கழுவிட்டு இப்படி பார்த்தானா மறுபடியும் என்ன வந்திருக்கும், தாடி வளர்ந்துருக்கும். அந்த மாதிரி இவங்க பிட்டு கொடுக்க 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 கையில் மீந்து வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ யார் கையில் அற்புதம் நடந்திருக்கு, சீஷருங்க கையில் தாங்க அற்புதம் நடந்திருக்கு. உங்கள் கையில் தாங்க அற்புதம் நடக்கும். நீங்கள் எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும், குறையவே குறையாது. இப்போ பளிச்சுன்னு புரியும். உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் பணம் எடுக்க எடுக்க உங்கள் அக்கௌண்ட்டு குறையவே குறையாது. உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் என்ன பண்ணாது, குறையாது. எப்போ, இந்த மாதிரி நன்றி சொல்லும் போது. இந்த மாதிரி நன்றி சொல்லும் போது உங்கள் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணாது, குறையாது. அங்கே எப்படி சீஷர்கள் பிக்க 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 அதுலேருந்து 1000 எடுக்க எடுத்து எடுத்து கொடுக்க 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 அக்கௌண்ட்டில் மறுபடியும் அந்த 1000 வந்துக்கிட்டே இருக்கும், அந்த பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். பெருக்கம், அதாவது அந்த மாதிரியான ஆசீர்வாதங்கள் கையின் பிரயாசங்கள் என்ன பண்ணுறவர்
ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒரு குறைவும் உங்களுக்கு இருக்காது. இங்கே எப்படி 5 அப்பம் 2 மீனை அவ்வளோ பேருக்கு போஷித்தாரோ அதே போல் தேவனும் உங்களை குறைவில்லாமல் இருக்கிற அந்த 5 அப்பம் 2 மீனை வச்சு அவ்வளோ ஜனங்களுக்கு போஷித்த தேவன் இருக்கிற கொஞ்சத்தை வச்சு உங்களை ஊர்காரர்களுக்கு போஷிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு செய்கிறவர். அல்லேலூயா. உங்களால் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அவங்க கொடுப்பாங்களா இவங்க கொடுப்பாங்களான்னு இனி நீங்கள் இந்த சபை விசுவாசிகள் எதிர்பார்ப்பது இல்லை. நீங்கள் கொடுக்கிறவர்களாய் மாற்றுவார். நீ கடன் என்ன பண்ணுவ? கொடுப்ப. ஆனால் கடன் என்ன பண்ண மாட்டேன், வாங்க மாட்டேன். இன்னும் நிறைய லெவலில் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு. நீங்கள் கொடுத்தீங்கன்னா எதிர்பார்த்தா தானே சண்டை போடுறீங்க. எவ்வளோ நாள் ஆச்சு வாங்கி கொடுத்தியான்னு? அதை நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. தேவன் அந்த அளவுக்கு உங்களை ஆசீர்வாதத்தை கட்டளை வச்சிருவார். சரி போட்டோம், எடுத்துகிட்டு போட்டோம், அவங்க வாழ்ந்துட்டு போட்டோம் விடு. கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆசீர்வதிச்சுக்கிறாரு. நீ வேணும் நீ வாணுன்னு வாண்டடாக சண்டை போட்டோன்னா அது மட்டும்தான் என்ன பண்ணும் உங்களுக்கு வரும். ஆனால் விட்டுருங்க. கேட்டு பாருங்கள், 2-3 முறை என்ன பண்ணுங்க, கேட்டு பாருங்கள், இதை தரேன் இதை தரேன் இதை தரேன் தரேன். ஆனால் விட்டுருங்க. கர்த்தர் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் உங்கள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், செஞ்சார் இல்லையா? 42ஆம் வசனம். எல்லாரும் சாப்பிட்டு என்ன அடைஞ்சாங்களாம்? எப்படிங்க பிட்டு பிட்டு கொடுத்த ரொட்டியே எப்படி சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சாங்க? முதல்ல கொஞ்சமாக பிட்டு கொடுத்துருப்பான். ஏன்னா 5000 பேர் என்ன பண்ணணும், சாப்பிடணுமே. இந்த அரிசி பிறக்க ஒன்று ஒன்றா கொடுப்பாங்களே, அரிசி சோறு ஆக்கி வச்சாச்சு. சோறு எப்படி இருக்கும், நிறையா இருக்குமா? அதில் ஒரு சோறு இந்தா, உனக்கு 2 சோறு, உனக்கு 2 சோறு, கொஞ்சம் லைட்டாக தொட்டுக்கோ. எல்லாருக்கும் என்ன பண்ணணும், அந்த மாதிரி பிச்சிருப்பான். திரும்ப வந்த உடனே என்னடா மறுபடியும் திரும்ப வந்திருக்க, சரி கொஞ்சம் அதிகமாக பிச்சு கொடுக்கலாம். பார்த்தா அதிகமாக என்ன இருக்கும், அதே அளவுக்கு வந்துருக்குறோம். அப்புறம் நிறைய கொடுப்பாங்க. வாங்கி வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன ஆயிட்டாங்க, திருப்தி அடைஞ்சிட்டாங்க. திருப்தியான வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு தருகிறவர். எது போதும்? 5 அப்பம் அது போதும். உங்களுக்கு செஞ்ச ஒரு அற்புதம் போதும், உங்களுக்கு செஞ்ச ஒரு நன்மை போதும். அதை வச்சு நீங்கள் 10,000 பேருக்கு நீங்கள் போஷிக்கலாம். நீங்கள் 10,000 பேருக்கு உங்களுக்கு உதவியாக தேவன் வைப்பார். இதெல்லாம் உண்மைங்க. உங்களை நம்பி நிறைய பேர் வருவாங்க. உங்கள் முக தரிசனத்தை நாடி வருகிறவர்கள் அநேகர். 44. அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் எல்லாம் சாப்பிட்டாங்க. ஓகே, சாப்பிட்டீங்களா, வந்தோமா, சாப்பிட்டோமா, போனோமான்னு இருக்கணும். வீட்டுக்கு வந்து பல் வலிக்கிட்டு இது பண்ணினா என்ன பண்ணக்கூடாது. அங்கே அவர் தான் சொல்கிறார், அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கறைக்கு பெத்சாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்கள் என்ன பண்ணாராம்? சொல்லுங்களேன். என்னடா இன்னும் மசம் நின்று பேசி நிற்கிறீங்க? சீக்கிரம் கிளம்பி என்ன பண்ணுங்க, போங்க, இன்னும் நிறைய வேலை இருக்குது, செய்ய வேண்டியது இருக்குது. கடன்னு கப்பல் ஏற்றி என்ன பண்ணுறாரு சொல்லுங்களேன், அனுப்புகிறாரு. என்ன டயர்ட் ஆகிட்டீங்களா? கப்பல் ஏற்றி என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறாரு. அங்கே பாருங்கள் 47. சாயங்காலம் 45. அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகள் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கறையில் பெத்சாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்கள் என்ன பண்ணாராம்? துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் என்ன பண்ணார்? நீங்கள் இப்படி போங்க, நான் இப்படிக்கா என்ன பண்ணுறேன் போகிறேன்னு அப்படிக்கா அவங்கள அனுப்பிச்சிட்டு இவர் இப்படிக்கா மலை மேலே என்ன பண்ணுறாரு? ஏறி ஜெபம் பண்ணுறாரு. ஏறினார். சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது. எந்த படவு? இந்த சீஷர்களை வேகமாக போன்னு அனுப்பிவிட்டாரு. அது நடுக்கடலில் போய் மாட்டிக்கிச்சு. கடவுளே, நடுக்கடலில் வந்து மாட்டிக்கிட்டுமே. இதுக்காகவா வேகமாக போ என்ன பண்ணாரு? அனுப்பிச்சாரு. சரி, நம்மளா இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், திட்டிருப்போம். இங்கே வந்து நடுக்கடலில் மாற்றுறதுக்கா இவ்வளோ தூரம் வேகமாக போ அனுப்புனாரு. இங்கே வந்து பார்த்தாக்கா நடுக்கடலில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோமே. அங்கே பேசும்போது நல்லா தான் இருந்துச்சு காதுக்கு. வீட்டுக்கு போய் பார்க்கும்போது தான் தெரியுது எல்லாம் வேற மாதிரி இருக்கு. நம்முடைய சூழ்நிலையை அங்கே அப்பவே என்ன பண்ணியிருக்கு, வந்திருக்கு. இங்கே வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட உட்காந்து கேட்கும் போதெல்லாம் எப்படி தான் இருக்குது காதெல்லாம்? மனசு குளிர்ச்சியாக இருக்குது, எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் போய் அங்கே நடுக்கடலில் மாட்டி தத்தளிக்கும் போது தான் தெரியுது, ஐயோ என்னடா அது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்படி நடுக்கடலில் வந்து என்ன பண்ணி விட்டாரு, மாட்டி விட்டாரு. தத்தளிக்கிறாங்க சீஷருங்க. எங்கே அந்த வசனம்? 47. சாயங்காலம் பொழுது படவு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையாய் இருந்தார்.
அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடினாலே அவர்கள் தண்டு வலிக்கிறதில் என்ன பண்ணுறாங்க? வருத்தப்படுறாங்க. ஐயோ போச்சு, மாட்டிக்கிட்டோம், இன்னமே என்ன பண்ண முடியாது. உயிருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் ஹாயா எங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துனுக்கிறாரு? கரையில் உட்காந்து, பீச்சில் உட்காந்து வேடிக்கை பார்த்துனுக்கிறாரு. பண்ணு 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 பண்ணு, தள்ளு தள்ளு தள்ளு. பஸ் அங்கே பிரேக் டவுன் பண்ணி நிற்குது. ஒரு கை பிடிச்சது வந்து தள்ளுவார்னு பார்த்தா கரையிலே உட்காந்து தள்ளு தள்ளுன்னு இருக்கிறாரு. ஐயோ ஐயோ. அவர் அப்புறம் அவரோ கரையிலே தனிமையாய் இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினாலே அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதே யார் கண்டது? கர்த்தரா. அவர் கண்டு, சரி எவ்வளோ நேரம் தான் நாமளும் கரையிலே உட்காந்து தள்ளு தள்ளுன்னு சொல்லிட்டு இருக்கிறது. ராத்திரியிலே 4ஆம் சாமத்திலே கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர்கள் போல என்ன பண்ணாராம்? அப்படியே இப்படி போற மாதிரி காணப்பட்டாராம். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு என்ன பண்ணார்கள்? ஆடாடா, ஏற்கனவே நடுக்கடலை வந்து மாட்டிட்டு மூழ்கிறோம், இதுல பேய் வேற வந்துருச்சா, போச்சுடா, அவ்வளோதான், இன்னைக்கு செத்தம் குண்டோட அழிஞ்சோம். காற்று புயலும் அடிக்குது, காற்று புயலும் ஒரு பக்கம் அடிக்குது, பேய் வந்து ஒரு பக்கம் அடிக்க போது. பேய் இங்கிட்ட அங்கிட்ட நடமாடுதுங்க. ஒரு ஆவி மாதிரி வெள்ளையா ஒரு உருவம் என்ன பண்ணி நிற்குது, சுற்றி நிற்குது. போச்சுடா, அவ்வளோதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சத்தமிட்டு என்ன பண்ணார்களாம்? அலறினார்களாம். பாருங்க, 12 பேர் அலறாங்க. அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு என்ன பண்ணார்கள்? கலக்கம் அடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள்ப்பா, நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் என்ன பண்ணாராம்? ஏறினார். கடல் மேலே நடந்து அவர்களுடைய படவில் என்ன பண்றாரு? ஏறினார். ஏறிட்டு அவ்வளோதான் சொன்னார். அங்கே பாருங்க, அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று என்ன ஆயிடுச்சு? இவர் ஏறி ஒன்றும் காற்றே அது இன்னொரு இடத்துல சொன்னார், ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணல, சொல்லலை. ஏறி உட்காந்தாரு. ஏறி நின்னோடனே காற்று என்ன ஆயிடுச்சு? உங்களுக்கு கூட ஏதாவது பிரச்சனை வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டீச்சர்லாம் குழந்தைங்க அப்படி தான் பார்த்து சொல்லுவாங்க, பேசிகிட்டே இருக்குங்க, என்ன சத்தம் போட்டுட்ருக்கீங்க, குழந்தைங்கள அமைதியாயிரும். அந்த மாதிரி இப்போ நீங்கள் சத்தம் போட போகிறீங்க, என்னென்ன அவ்வளோதான். ஏதாவது புயல் மாதிரி பிரச்சனை காற்று வந்துச்சுன்னா ஏய் ஷூ, அவ்வளோதான். நான் தான், பயப்படாதீர்கள் சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து என்ன பண்ணார்களாம்? ஆச்சரியப்பட்டார்களாம். எப்படி ஆச்சரியப்படுறாங்க? அதாவது அப்போதான் அற்புதத்தை என்ன பண்ணிட்டு வந்தாங்க, பார்த்துட்டு வந்தாங்க. கடலில் இப்போ என்ன பண்ணிக்கிட்டாங்க? மாட்டிக்கிட்டாங்க, வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. போச்சு, என்ன வருத்தம் என்னது? அவ்வளோதான், சாக போகிறோம். இந்த ஒரு ஜீவனம் அப்படி போயிடுச்சு, நம்மளை காப்பாற்ற வருமா வராதானே தெரியல. அவர் பாட்டு கரையில் உட்காந்துட்டாரு. நம்மளை மட்டும் வேகமாக போன்ட்டு என்ன பண்ணிட்டாரு? கடல் அமுச்சு விட்டாரு. இங்கே கடலில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், என்ன பண்ண முடியல, தள்ள முடியல, படகை தள்ள முடியல, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. திடீர்னு பார்த்தா காற்று மழையும் பெய்யுது, இந்த பக்கம் பார்த்தா பேயா ஒரு உருவம் என்ன பண்ணுது, வருது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறானுங்க. ஆனால் இவர் ஏறி உட்கார்ந்த உடனே எல்லாம் அமைதியில் உடனே உட்காந்து என்ன பண்ணுறாங்க? பிரமித்து ஆச்சரியப்படுறாங்க. சரி, இதுக்கப்புறம் அடுத்த வசனம் என்ன வந்திருக்கணும்? அவர்கள் ஊருக்கு போய் பிரசங்கம் பண்ண என்ன பண்ணார்? அப்படி தானே வந்திருக்கணும். ஆனால் அங்கே பாருங்க 51, அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று என்ன ஆயிடுச்சு? பிரச்சனை முடிஞ்சு அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் என்ன பண்ணார்கள்? பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அடுத்த வசனம் எப்படி தான் வந்திருக்கணும்? 53ஆம் வசனம், அவர்கள் கடலை கடந்து கெனசரேத் என்னும் நாட்டிற்கு வந்து கரையை என்ன பண்ணார்கள்? இதானே வந்திருக்கணும். ஆனால் 52 வசனம் ஏன் வந்துச்சு? 52 வசனம் படிங்க. அவர்களுடைய இருதயம் கடினம் உள்ளதா. என்ன கடினம் உள்ளதா? என்ன பண்ணாங்க? அங்க பாருங்க, அவர்கள் இருதயம் கடினம் உள்ளதா இருந்தபடினாலே அப்பங்களை குறித்து அவர்கள் உணராம போனார்களாம். உணரே இல்லையா? எதை குறிச்சு? ஏங்க, ரொட்டிக்கும் கடல் அலைக்கும் என்னங்க சம்பந்தம்? கேளுங்க, ரொட்டிக்கும் கடல் அலைக்கும் என்ன சம்பந்தம்? இங்க உயிர் போகும்போது சாப்பாட்டை பத்தி என்ன பண்ணுகிறாங்க? எப்படி உயிர் போற நேரத்தில் சாப்பாடு எப்படிங்க தோணும்? சொல்லுங்களேன். ஒருத்தன்
கத்தி கழுத்தில் வச்சுன்னுக்கிறான். அப்போ உங்களுக்கு பிரியாணி ஞாபகம் வருமா வராதா? ஏன் வராது? சரி, ஓகே, நீங்கள் எங்கிட்ட இருக்கிறீங்க. இதே பிரியாணி கடைக்கு முன்னாடியே நீங்கள் நிற்கிறீங்க. பிரியாணி கடைக்கு முன்னாடியே நம்ம நிற்கிறோம். ஒருத்தன் கத்தி எடுத்துட்டு கழுத்துல என்ன பண்ணுறான், வைக்கிறான். வைக்கும் போது அங்கே பிரியாணி செஞ்சுருக்க வாசனை உங்கள் மூக்குக்கு வருமா வராதா? அந்த வாசனை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எப்படி தெரியும்? ஏன் கத்தி கையில் வச்சுட்டு இருக்கும்போது எப்படிங்க உங்களுக்கு பிரியாணி வாசனை தெரியும்? தெரியாது, தெரியாது. பயத்தில் என்னை விட்டுறா சாமின்னு பக்கத்தில் எவ்வளோ பெரிய தங்க விற்றுந்தாலும் சரி, வைரம் விற்றுந்தாலும் சரி, உனக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன், உனக்கு வீடை கட்டித்தரேன், என்ன பண்ணித்தரேன் அப்படின்னு 1000 பேர் சூழ்ந்து சொன்னாலும் உங்களுக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. அவன் கழுத்தில் கழுத்து வச்சுன்னுக்கிறது மாத்திரம்தான் தெரியும், மற்ற எதுவுமே தெரியாது. உயிர் விட்டா உயிர் இருந்தால் போதும், நான் மற்றலாம் நானே என்ன பண்ணிப்பேன், உயிர் இருந்தால் போதும், நானே வீட்டில் போய் பிரியாணி செஞ்சு என்ன பண்ணிப்பேன், சாப்பிட்டுப்பேன். இப்போ வாசனையும் தெரியாது, மற்ற எதுவுமே தெரியாது, சுற்றி நடக்கிறது எதுவுமே தெரியாது. ஏன்? இங்கே சீஷருங்க கடல் நடுவில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன ஞாபகம் வரல உங்களுக்கு? அதுதான் சொல்கிறார் அவர். ஏன் சார் உயிருக்கு போராடிக்கிற நேரத்தில் எவன் சார் சப்பாத்தியே நினைப்பான்? நீங்கள் கேட்டிருப்பாங்களா கேட்டிருக்க மாட்டாங்களா? ஆனால் டே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைடா. சப்பாத்தியை நினச்சிருந்தனா, ரொட்டியை நினச்சிருந்தனா நீ என்ன பண்ணிருக்க தேவையில்லை, பயப்பட வேண்டியது இல்லை. அந்த ரொட்டி செஞ்ச அற்புதம் இருதையும் உணராதபடினால தான் இப்படி கஷ்டம் வரும்போது அல்லோலா பட்டுட்டு பதற, ஐயோ என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியலையே, தெரியாமல். ஏன்? நான் பேசுறது புரியுதுங்களா? இது நான் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். என்னங்க ஆண்டவரே இப்படிலாம் இருக்கிற சத்தியங்கள்லாம் எப்படி ஆண்டவரே இவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு. நீ பேசுப்பா, நான் புரிய வைக்கிறேன், நான் அவங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். உண்மைக்குமே சொல்கிறேன், இந்த சத்தியம் அறிஞ்சிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அங்கே உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் செஞ்ச அற்புதத்தில் நீங்கள் உணரில்லை, ஏற்கனவே செஞ்சேன்ல, உங்களுக்கு ஒரு அற்புதம் செஞ்சுருக்கேன்ல, அதை குறித்து தானே அது இருதயத்தில் நீங்கள் டச் பண்ணல. ஏதோ ஒன்னோட 100 ஒன்றா அப்படி என்ன பண்ணிக்கிறீங்க, சேர்த்து 101 அப்படி என்ன பண்ணிக்கிறீங்க, சேர்த்ததுனால தான் இதில் போய் என்ன இருக்குது இதில் போய் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விட்டதுனால தான் வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் உங்கள் மனசு என்ன பண்ணுது, இப்போது கஷ்டப்படுது. ஒவ்வொரு வழியிலையும் உங்கள் மனசு என்ன பண்ணுது, கஷ்டப்படுது. ஆனால் ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிற நன்மைகளை நீங்கள் நினச்சி இருதயத்தில் நீங்கள் நினச்சி துதிக்கும் பொழுது இனி வருகிற கஷ்டங்கள் உங்களுக்கு கஷ்டமாகவே தெரியாது. இதுக்கு முன்னாடி எதுக்குனாலும் அழுறுவீங்க, இனிமேல் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அழ மாட்டீங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு கர்த்தர் நன்மை என்ன பண்ணியிருக்கிறாரு, செஞ்சிருக்கிறாரு. இனி இவர்களைப் போல அல்லாமல் ஏற்கனவே செய்த நன்மைகளை நினைத்து அதை நினைச்சு நம்ம துதிக்கும் பொழுது, நன்றி செலுத்தும் போது இனி வருகிற பிரச்சனைகளை குறித்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், பயப்பட மாட்டோம், பதற மாட்டோம். நீங்களே எழுந்து என்ன சொல்லலாம், இதுக்கு நீங்கள் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யார? ஏன்னா உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறாரு. இது அற்புதமான ஒரு சத்தியம் பாருங்க. ஏற்கனவே நீ பண்ண அந்த அற்புதத்தை நினச்சி நன்றி சொல்லுங்கள். வேலை இல்லாமல் இருக்கீங்க போது வேலை கொடுத்தாரே அதை நினச்சி நன்றி சொல்லுங்களா. இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கல, இல்லை சுற்றி இருக்கிறவங்க எவனாவது கண்ணு போட்டு இவங்க பதவியை இறக்கணும், இவங்களை கீழே தள்ளணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. இப்போது நமக்கு வேலை கிடச்சிச்சு, நல்லா பண்ணிருக்கிறோம், இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரொமோஷன் என்ன பண்ண போகுது, கிடைக்க போகுது. அந்த டைமில் எவனோ சூழ்ச்சி பண்ணி உங்களை என்ன பண்ண போகிறாங்க, கீழே இறக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சது. இப்போ உங்கள் மனசு என்ன பண்ணுது, இப்போது கஷ்டப்படுது, பாதிக்கப்படுது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சீஷர்கள் அந்த மாதிரி தான் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, வேலை இல்லாத டைமில் உனக்கு நான் வேலை போட்டு கொடுத்தனே அதை நினச்சி என்ன சொல்லு, நன்றி சொல்லு. சம்பளம் குறைவாக வாங்கும்போது உனக்கு இன்க்ரிமெண்ட் போட்டு கொடுத்தனே அதை நினச்சி என்ன சொல்லு,
நன்றி சொல்லு. இப்ப பண்ற சூழ்ச்சிகளை பார்த்து நீ என்ன பண்ணாத, இது தானா மறைஞ்சிரும். இதுக்கு நீ நன்றி சொன்னா, வேலை கிடைச்சதுக்கு நன்றி ஆண்டவரே, வேலை இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க, ஆனால் எனக்கு நீங்கள் வேலை போட்டு கொடுத்துருக்கீங்களா அந்த டைமில், உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேர் எவ்வளோ வருஷம் வேலை செஞ்சு இன்க்ரிமெண்ட் வாங்காமல் இருக்கிறாங்க, ஆனால் சேர்ந்த கொஞ்சம் வருஷத்தில் எனக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்க, இன்க்ரிமெண்ட் கொடுத்தீங்களே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அதை மாத்திரமே நினச்சி நன்றி சொல்லுங்கள். இங்கே இருக்கிற இப்போ ஏற்படுகிற இந்த சூழ்ச்சிகள், இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஒன்றுமே பாதிக்க ஏற்படுத்தாது, ஆனால் அற்புதம் நடைபெறும். உங்கள் இருதயமும் பாதிக்காது, ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த காரியமும் என்ன பண்ணும், நடக்கும். எப்போ? இதுதான் நன்றி சொல்வதின் முக்கியத்துவம், நன்றி சொல்வதின் மேன்மை. அவர்கள் உணராமல் போனார்கள், அதனால தான் அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, பயப்பட்டாங்க. அப்போ ஏற்கனவே செய்த நன்மைகள் என்ன பண்ணுங்க, நீங்கள் நினைங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார்னு நினைக்கிறேன். எடுங்க 2 தீமோத்தேயு. இது மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்கு? இப்போ என்ன டைம் கரெக்டா? 8:45. சரி, ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சிடுறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தி உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும். நன்றி கெட்டவர்களாக என்ன பண்ணுறாங்களாம், இருக்கிறாங்களாம். நான் ஏற்கனவே எவ்வளோ நன்மைகளை செஞ்சுருக்கிறேன், அதெல்லாம் நீ அழுறதுக்கு என்ன ரீசன், அதை மறந்ததுனால தான் நீ என்ன பண்ணுகிற. அப்போ நீங்கள் என்ன எப்படி இருக்கிறீங்களா, நன்றி அறிவு இல்லாதவர்களாக இருக்கிறீர்களாம். ஏமா அழுகுற, இது மாதிரி கஷ்டங்க, ஏமா இதுக்கு முன்னாடி என்ன அற்புதம் செஞ்சு அதை யோசிச்சு பார்த்தேம்மா, அது மறந்துட்டாண்டவரே, அது போன மாதம் அப்படிங்கிற நினப்பில் நாம் என்ன இருக்கிறோம். அது செஞ்சது போன மாதம் ஆண்டவரே, இந்த மாதம் ஏப்பா போன மாதம் செஞ்சதை கூட நினச்சி நன்றி சொல்லுப்பா, இந்த மாதத்துக்கு தேவைகள் ஆட்டோமேட்டிக்காக சந்திக்கப்படும். இல்லை நேற்று செஞ்ச அற்புதத்துக்காக நன்றி சொல்லு, இல்லை போன வருஷம் செஞ்சதா நன்றி சொல்லு, இல்லை நீ பிறக்கும் போது செஞ்சுதா அதை நினைச்சு கூட என்ன பண்ணு. அதற்கு இருக்கிற வல்லமை அப்பேற்பட்ட வல்லமை இப்ப இருக்கிறதையும் அது முறியடிச்சிடும். நீங்க நன்றி சொல்றது இல்லை, கர்த்தருக்கு நன்றி சொல்றது இல்லை. இப்போ கடைசி காலத்தில் எப்படி இருப்பாங்களாம், நன்றி அறிவு இல்லாதவர்களாம் என்ன பண்ணுவாங்களாம், இருப்பாங்களாம். அதனால தான் இப்போ வர பிரச்சனையை கண்டு 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 பயந்துக்கிட்டு அதுக்கு தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோமே தவிர வேற ஏற்கனவே செஞ்ச நன்மையை நம்ம என்ன பண்ணிட்டோம், மறந்துடுறோம். இனிமே மறக்க முடியாது, இனிமே மறக்க முடியாது, இனிமே நீங்கள் மறக்க மாட்டீங்க, இனிமேல் நீங்கள் அளவும் மாட்டீங்க, இனிமேல் உங்கள் இருதயம் கஷ்டமும் என்ன பண்ணாது, படாது. சந்தோஷமாக இருக்கணும். தம்பி நீ வாப்பா, சீக்கிரம் வா. இப்போ தம்பி இப்போ கேட்டுகிட்டே இருக்கிறார், நான் கைப்பிடிப்பா, இழு இல்லை அப்படி அந்த 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 ஃப்ரிக்ஷன் வரட்டும். இப்போது தம்பி வேணாண்டா, அது டே வேணாண்டா, உனக்கு வேணாண்டான்னு கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், அதான் வேணும் ஆண்டவரே, எனக்கு அப்படி தான் வேணும் ஆண்டவரே, எனக்கு அது கொடுத்தே ஆகணும் ஆண்டவரே நீ அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, இழுத்துக்கிட்டு இருக்கிறாரு. தம்பி மகனே அது வேணாண்டா, விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், சொல்லிட்டு இருக்கிறேன். கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு, வேணாப்பா வாப்பா என்கிட்ட வாப்பா, வேணாப்பா அப்படின்னு. இவர் பெட்டர் மாஸ் லேட்டே தான் வேணும்னு என்ன பண்ணுகிறாரு, அடம் பிடிச்சுனே இருக்கிறாரு. இப்போ இப்படி பண்றதுனால என்ன பண்றது, இல்ல இன்னும் கிரிப்பே வரல, நான் விட்டேன்னா போய் முட்டிக்கணும் சோத்துல. அந்த மாதிரி இப்படி பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு நீங்க கொடுத்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். எனக்கு அது அது வேணாண்டா, அது பிற உனக்கு ஆபத்தாக முடியும், எவ்வளோ சொல்லி என்ன பண்றது இல்லை, கேட்கறது இல்லை. கட்டினா சரி ஓகே, எந்த விஷயமாவது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. அப்படி பிடிச்சி நான் பண்ணிட்டு இருக்கிறான், இப்போ அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ கர்த்தர் என்ன தான் பண்ண முடியும் சொல்லுங்க. சரி இப்போ அப்படின்னு சொல்லும் போது அந்த அந்த பிடிச்சி இழுத்தான்ல, எனக்கு இதான் வேணும் இதான் வேணும்னு இவர் விட்டவொன்னே அவனா போய் சோத்துல முட்டி இடிச்சுக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு இந்த மாதிரி மண்டையை பொழந்துட்டாரு அப்படின்னு கர்த்தர் மேலே என்ன பண்ணுறான். இப்போ ஏன்ப்பா நானாப்பா உன்னை நான் விட்டேன், நீ எதான் வாண்டடா வேணும்னு என்ன பண்ணிட்ட, இழுத்துட்டு போய் டம்மான்னு அங்கே போய் விழுந்து மண்டன் ஆயிடுச்சு.
உடஞ்சிருச்சு. இப்போ இவனுக்கு வேணுங்கிறது என்ன ஆயிடுச்சு, கிடச்சிருச்சு. இப்போ கிடச்ச உடனே இப்போ மண்டை நாயம் பண்ணி போச்சு, அடிபட்டு போச்சு. இப்போ பெரியவங்க பாஸ்டருங்க மற்றவங்களாம் இப்போ என்ன சொல்லுவாங்க, பார் நீ உன் இஷ்டத்துக்கு போனதுனால தான் கர்த்தர் உன்னை என்ன பண்ணார், தண்டிச்சாரு அடிச்சாருன்னு இப்போ யார் மேலே பழிய போடுறாங்க, அவர் என்ன நினச்சி பாட்டி, நான் எங்கடா அடித்தேன் அவனை, நான் எங்க அவனை. இதுக்கு பேர் தான் தேவனுடைய கோபம்னு பைபிள் என்ன பண்ணுது சொல்லுது. அவன் கேட்கறத அவன் இஷ்டத்துக்கு விட்டதுனால இது பேர் என்னன்னு வருது, தேவ கோபம் அப்படின்னு வருது. ரோமர் 1 எடுங்க. ரோமர் 1:18. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படின்னா 24 பாருங்க. இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு என்ன பண்ணாராம், தேவனை ஒப்பு கொடுத்தாரு இல்ல. ஆனா தேவன் என்னதான் பண்ணாரு, பிடிச்சிக்கிட்டாரு. எப்பா அப்படி பண்ணாதீங்க, அப்படி தேவையில்லை, நீ என்கிட்ட வான்னு தேவன் பிடிச்சி இழுக்கிறாரு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், எனக்கு பெட்டர் மாஸ் லேட்டே தான் வேணும்னு அடம் பிடிச்சி கேட்கறதுனால இவன் என்ன பண்ணிட்டாரு, சரி போ அப்படின்ட்டாரு. அதுதான் இந்த வசனம். அவங்க கையில் என்ன பண்ணிட்டாரு, சரி ஓகே நான் வேணான்னு சொன்னேன், ஆனால் நீ எனக்கு தான் என்ன தான் வேணுங்கிற, அந்த லைட்டு தான் வேணுங்கிற, சரி என்ன பண்ணிக்கோ. அதுதான் 24 வசனம், ஒப்பு கொடுத்தார். 28. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்கிற அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு என்ன பண்ணாராம், ஒப்பு கொடுத்தாரு. இப்ப புரியுதுங்களா? அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுடைய தேவைக்கு என்ன பண்றாங்க, வாண்டடா இழுத்துட்டு அவங்க போய் மாட்டிக்கிட்டதுனால. ஆனா என்னன்னு வந்துருச்சு, தேவன் அவர்களை என்ன பண்ணாராம், சரி ஓகே உனக்கு விருப்பப்படி நீ என்ன பண்ணிக்கோ, நடந்துக்கோ, செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னோன்னே அந்த மாதிரி என்ன பண்ணாரு, ஒப்பு கொடுத்தாரு. ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா 21. ஏன் அந்த மாதிரி பெட்டர் மாஸ் லைட்டே வேணும்னு கேட்குறான். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும், இம்பார்ட்டண்ட்டான வேர்டு, ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். எதனால தங்கள் சிந்தனைகள், எதனால இவன் பெட்டர் மாஸ் லைட்டே வேணும்னு கேட்குறான், மைண்டு பிளாக் ஆயிந்து. மைண்டுனா இந்த தெலுங்கு தெரியுமா இருக்காது, தெலுங்கு மைண்டு பிளாக் ஆயிந்து அப்படின்னா மைண்டுனா இப்போச்சு மூளை குழம்பிருச்சு. அதனால தான் இவன் என்னன்னு கேட்குறான், இப்போ சொல்லுங்க, பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணும்னு என்ன பண்ணுறான் கேட்குறான். ஏன் மைண்டு பிளாக் ஆயிடுச்சு, இந்த மாதிரி துதியாமலும் ஸ்தோத்திரமலும் விட்டதுனால, தேவன் நல்லவர் அற்புதம் செஞ்சாருன்னு தெரிஞ்சும் என்ன பண்ணியிருக்கிறான், சொல்லாமல் விட்டுருக்கிறதுனால மைண்ட் என்ன ஆயிடுச்சு, பிளாக் ஆயிடுச்சு. பிளாக் ஆனதுனால இவன் வந்து அடம் பிடிச்சி என்ன பண்ணுறான், கேட்குறான், மாட்டிக்கிறான். இப்போ இதே இவன் நன்றி சொல்லி கர்த்தருக்கு துதிச்சு ஆராதிச்சுட்டு இருந்திருந்தானா இவன் மைண்ட் என்ன இருக்காது, பிளாக் ஆகியிருந்திருக்காது. கர்த்தருடைய விருப்பத்தின்படி இவன் என்ன பண்ணுவான், நடந்திருப்பான், சுகமாக என்ன இருப்பான், ஆயிருந்திருப்பான். போய் உட்காந்துக்கோ. அதனால தான் பாட்டு 3 பாட்டு ஏன் பாடுறோம், துதிக்கிறோம். ஏன் துதிக்கிறோம் சொல்லுங்களேன், உங்கள் மனசு கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் பண்ணுறது. ஆனால் நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு பிரசங்க நேரத்துக்கு என்ன பண்ணுறோம், வரும். அதனால தான் பாட்டு பாடும் பொழுதும் ஆராதிக்கும் பொழுதும் துதிக்கும் பொழுதும் நம்ம என்ன பண்ணிடணும், முதல் ஜபத்துக்கே வந்துடணும். ஏன்னா அந்த நன்றி அறிதல் உள்ளவடவே இருந்தோம் அப்படின்னா நம்முடைய சிந்தை வீணாகாது. கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அது உணரத்தக்கவர்களாக என்ன பண்ணுவோம். இப்போ பேசின இவ்வளோ வார்த்தைகளும் நீங்கள் உணரத்தக்கவர்களாக ஆகுவீர்கள். எப்போ நீங்கள் வந்து நன்றி செலுத்த வரும்போது, அந்த 3 பாடலை வந்து கலந்துக்கும் பொழுதும் ஆராதனை வந்து கலந்து கொள்ளும் போதும், அவருக்கு முழு மனதோடு முழு உள்ளத்தோடு ஆராதனை செலுத்தும் போதும், அப்போ உங்களுக்கு என்ன வரும், நல்ல சிந்தனை வரும். நல்ல சிந்தனை வந்தோடனே இந்த வார்த்தைகள் போக போக விழ 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 நல்ல இருதயத்தில் விழுந்திருக்கு. அது 30, 60, 100 என்ன கொடுக்கும், பலன் கொடுக்கும். ஹல்லேலூயா. நம்மளாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நிற்போம். நாம் அறிக்கை செஞ்சு கொடுப்போம். சங்கீதம் 119:68 ஒரு வசனம் இருக்கு. கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறாராம். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். சொல்லுங்களேன்,
எல்லாம் எழுந்து நின்றுக்கோங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். அது நல்லா ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டப்படும் போது நீங்கள் தைரியமாக இருக்கலாம். கஷ்டப்படும் போது நீங்கள் தைரியமாக இருக்கலாம். சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். இதனுடைய கண்டினியூஸை நான் நெக்ஸ்ட் வீக் நடத்துகிறேன். இன்னும் நிறையா இருக்குது, ஆனால் இன்றைக்கி டைம் இல்லை, நான் இதோட முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கரங்களில் காணிக்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் முயற்சி பிடித்து அறிக்கை செய்து கொடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மக்கள் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்திருந்த என்னை இரத்தத்தினாலே நீதிமானாக்கினீரே, அதற்காக உமக்கு நன்றி. நீர் கொடுத்ததிலிருந்து நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம். இதை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஒரு பாடலை பாடும் நாம் கத்திருக்கின்ற கொடுப்போம். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. கைவிடப்பட்டு இருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே, கைவிடப்பட்டு இருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே. என் கர்த்தாவுமை கருத்தாய் துதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திடுவேன். என் கர்த்தாவுமை கருத்தாய் துதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திடுவேன். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. நன்றி நன்றி. எங்கள் மின் பரலோக பிதாவை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நல்ல காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி. உம்மை பாடும், உம்மை துதித்து, உம்மை ஆராதித்து, உம்முடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம் கர்த்தாவே. நீர் செய்த நன்மைகளை நாங்கள் ஒருபோதும் மறவாமல் அதை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்தும்படியாக எங்கள் இருதயங்களை நீர் பக்குவப்படுத்துவீராக. இங்கே வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் என் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து என் நோய்களெல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு எங்களை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மைகளால் வாய் திருப்தி ஆக்குகிறார்.
கழுகுக்கு சமானமாய் எங்கள் வயது திரும்ப வாழுவது போல ஆகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னிய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். தேவ சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. சமாதானம், சமாதானம், சமாதானம்.